ஹாய் டியர் ஆர்மிஸ், எல்லாத்துக்கும் ஒரு பெரிய ஹாய். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாருமே ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானுமே ரொம்ப நல்லா இருக்கேன். நான் தான் உங்களுடைய அம்மு. சரி, நம்ம இப்போ பார்க்க போகிறது ஜேகோப்புக்கு ஒரு ஒன் ஷாட் தான், ஒன் சைட் லவ். இந்த டைட்டில் வந்து நம்ம சப்ஸ்கிரிப்ஷன் தான் கொடுத்தாங்க. ஐடியோட நேம் வந்து சந்திரா அருண் 1800. நான் கரெக்டாக மென்ஷன் பண்ணியிருக்கேன் ஆர்மி, கமெண்டில் சொல்லிடுங்க. உங்களுக்காண்டி தான் இந்த ஒன் ஷாட். ரொம்ப நாளாமே ரிக்வஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்க, சாரி அக்செப்ட் பண்ண முடியல. கொஞ்சம் டிலே ஆனால் கொஞ்சம் பொறுத்துக்கோங்கப்பா. நாங்கள் ரெடி பண்ணுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகுது. நான் ஏற்கனவே சொன்னதான் எனக்கு ஒர்க் இருக்குது. ஸோ புரிஞ்சுக்கோங்க. கொஞ்சம் டிலே ஆனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், ஓகேவா? ஆனால் நான் கண்டிப்பாக வந்து நீங்கள் ரிக்வஸ்ட் பண்ணால் கண்டிப்பாக நான் போட்டுருவேன். நீங்கள் கமெண்டில் கேட்டிங்கன்னா நான் கண்டிப்பாக போட்டுருவேன். அதுக்கு தான் நான் யோசிச்சுட்டே இருப்பேன். ஓ சரியா, ஓகேவா? அதனால் வந்து டிலே ஆனால் கண்டிப்பாக வந்துட்டு யாருமே கோச்சிக்காதீங்க. நீங்கள் கேட்குறதெல்லாம் கண்டிப்பாகவே நான் போட்டுருவேன். சரி, ஓகே. பிஎலுக்கு கேட்டுட்ருக்கீங்க. பிஎலுக்கு அதாவது பாய்ஸ் லவ்வுக்கு கேட்டுட்ருக்கீங்க. வீக்குக்கு கேட்குறீங்க. ஒயன் வெர்ஷன் போட்டுட்ருக்கேன். இதில் போய்ட்டு எப்படி பாய்ஸ் லவ் போட முடியும்? நான் வேணால் பாய்ஸ் லவ்வுக்கு தனியாக சேனல் ஓப்பன் பண்ணவா? அதை கமெண்டில் சொல்லிட்டு போயிருங்க. இது மாதிரி ஒயனுக்கு ஒன் ஷாட் பார்க்குறேன். நீங்கள் வந்துட்டு பாய்ஸ் லவ்வுக்கு ஒன் ஷாட் பார்ப்பீங்களா? நீங்கள் எனக்கு இதே மாதிரி அதில் சப்போர்ட் பண்ணுவீங்களா அப்படின்றதையும் வந்துட்டு எனக்கு கமெண்டில் சொல்லிட்டு போயிருங்க பாருமே. அப்போ தான் நான் வந்துட்டு இன்னொரு சேனல் ஓப்பன் பண்ண முடியும். ஏன்னா நானே இது பிகினிங் தான். இப்போ தான் நானே இதை வந்துட்டு இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதுலையே இன்னும் வந்துட்டு நான் ரீச் ஆகலை. இன்னும் பாய்ஸ் லவ்வுக்கு வந்துட்டு அதை ஓப்பன் பண்ணி அப்புறம் வந்துட்டு ரொம்பவே எனக்கு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாயிரும். ஸோ எதுவாக இருந்தாலும் எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னா சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக வந்துட்டு பாய்ஸ் லவ்வுக்கு தனியாக சேனல் ஓப்பன் பண்ணுறேன். ஏன்னா ரெண்டுத்தையும் வந்து ஒன்றா போட முடியாது, ஓகேவா? நீங்கள் வந்து அடுத்தடுத்து கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, டென்ஷன் ஆகுறீங்க எல்லாருமே. நாங்கள் கேட்டதை இப்போ தான் போடுவீங்கன்ற மாதிரிலாம் டென்ஷன் ஆகுறீங்க. நீங்கள் கேட்டுட்டீங்க, கண்டிப்பாக அதை நானுமே போடுவேன். கொஞ்சம் எனக்கு டைம் கொடுங்க, ஓகேவா? அடுத்தடுத்து ரிக்வஸ்ட் ஒன்று தான் வரும். எல்லாருமே ரிக்வஸ்ட் தான் கேட்டிருக்கீங்க. எல்லாமே ரிக்வஸ்ட் ஒன்று தான் அடுத்தடுத்தெல்லாம் வரும். கண்டிப்பாக உங்கள் ரிக்வஸ்ட் அக்செப்ட் பண்ணி நான் கண்டிப்பாக போடுறேன். ஆனால் கொஞ்சம் டிலே ஆகுதுன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், ஓகேவா? ஓகேடா ஆர்மிஸ். சரி, ஓகே, வாங்க ஜேகோப்போட ஒன் ஷாட்டுக்குள்ளே போயிடலாம். இந்த ஸ்டோரிக்கு எந்த ஒரு இன்ட்ரூவுமே இல்லை. நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். எல்லாத்துக்குமே வந்து இந்த அன்குல்ன்ற கான்செப்ட் தான் ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதனால் நம்ம ஜேகோப்பை அன்குல் ஆக்கிடுவோம், ஓகேவா? உங்களுக்கு பிடிக்குமான்னு தெரில, இருந்தாலும் ஜேகோப்பை நான் அன்குல் தான் இந்த இதில் கேரக்டர் வச்சுருக்கேன். சரி, வாங்க ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஒயன் ஒயன் ம்மா கிளம்பிட்டியாடி? கிளம்பிட்டேம்மா. சார் இப்படி இருக்கடி, சூப்பராக இருக்கடி ஒயன். க்யூட்டாக இருக்கா என் பொண்ணு, ரொம்பவே ப்ரிட்டியாக இருக்கா. எவ்வளோ அழகாக இருக்கா தெரியுமா? ஓ தேங்க்ஸ்மா. சரி வாடி, கீழே எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த வரேம்மா. அம்மா என்னடி, ஜேகோப் அங்கிள் கிளம்பிட்டாரா? கிளம்பிட்டுருக்கியாண்டி, நீ வா கீழே, நம்ம போகலாம், எல்லோரும் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஓகேம்மா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் அம்மா வந்து உங்களை கூட்டிகிட்டு கீழே போகிறாங்க. கீழே நிறைய பேர் இருக்காங்க. ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் தான் வந்துட்டு ஃபங்க்ஷனுக்காண்டி தான் எல்லாருமே வந்திருக்காங்க. அப்படியே நீங்களுமே வந்து ஸ்டெப்லேருந்து கீழே இறங்குறீங்க. எல்லாருமே உங்களை பார்க்குறாங்க. சார் ஒயன் செம்ம க்யூட்டாக இருக்கா, அவங்க பாருங்க எவ்வளோ அழகாக இருக்கா, ப்ரிட்டியாக இருக்கா, அப்படி இப்படின்னு எல்லாருமே உங்களை பார்த்து அப்படி சொல்லிகிட்டு இருக்காங்க. இப்போ நீங்களுமே கீழே இறங்கி போய் நிற்கிறீங்க. ஒயன் நீ ரொம்பவே க்யூட்டாக இருக்கா அப்படின்னு வந்து உங்கள்கிட்ட சொல்லிகிட்டு இருக்காங்க. நீங்களுமே ஓகே தேங்க்யூ அப்படி சொல்லிகிட்டு இருக்கீங்க. சரி, ஃபங்க்ஷனுக்கு முக்கியமான ஆளையே காணுமே, எங்கே அதை வரையான் பாருங்க அப்படின்னு உங்கள் அம்மா சொல்கிறாங்க. இப்போ ஜேகோப் தான் ஸ்டெப்லேருந்து இறங்கி வராரு. செம்ம ஹேண்ட்ஸமாக இருக்கார். அப்படியே எல்லாருமே அவரே பார்க்குறாங்க. ஒரு ஒயிட் கலர் ஷர்ட் அண்ட் டை அண்ட் பேண்ட் இதுதான் போட்டிருக்காரு. அவருக்கு அவ்வளோ க்யூட்டாக இருக்காது, அவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்கார். அப்படியே இறங்கி வராரு. அப்படியே எல்லாருமே அவரே பார்க்குறாங்க. பொண்ணுங்கள்லாம் அப்படியே அவரே பார்க்குறாங்க. அப்படியே வந்து நீங்களுமே பார்க்குறீங்க, எவ்வளோ அழகாக இருக்காரு சார் அப்படின்ற மாதிரி எல்லாருமே பார்த்துட்டே இருக்காங்க. இப்போ ஜேகோப் வந்து இறங்கி வந்து நிற்கிறாரு. ஒயன் அங்கிள், இந்த ட்ரெஸ் எனக்கு எப்படி இருக்குது? நீ செலெக்ஷன் பண்ணது தான். சூப்பராக இருக்கு அங்கிள், ஹேண்ட்ஸமாக இருக்கீங்க. ஹேண்ட்ஸமாக இருக்கேனா? அந்த ட்ரெஸ்ஸு தான் எனக்கு வந்து ரொம்ப அழகாக இருக்குது. இந்த ட்ரெஸ்ஸுனால தான் நான் அழகாக இருக்கேன், அப்படி தானே? சச்சா, அப்படிலாம் இல்லை அங்கிள், நீங்கள் நேச்சுரலாகவே நீங்கள் அழகு தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. சரி இப்படியே பேசிகிட்டு இருக்கிறது போதும், வாங்க ஃபங்க்ஷனுக்கு லேட் ஆகுது, எல்லாருமே கிட்டக்க வாங்க, எவ்ரிபடி எல்லாருமே கிட்டக்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா கூப்பிட்றாங்க. இப்போ எல்லாருமே அப்படியே வந்துட்டு ஏன் நீ போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நீங்களும் போய் ஜேகோப் பக்கத்தில் நிற்கிறீங்க. இப்போ எல்லாருமே வந்து நிற்கிறாங்க. அப்படியே வந்துட்டு ஜேகோப்புக்கு நீங்கள் போயிட்டு அங்கிள் ஹாப்பி பர்த்டே
ஆர்மிஸ் இப்போ சொல்லுங்கள், யாரெல்லாம் நினச்சிங்க இது மேரேஜ் ஃபங்க்ஷனாக இருக்கும்னு யாரெல்லாம் நினச்சிங்க? அதாவது ஜெய்ஹோப்புக்கும் ஒய்யனுக்கும் வந்துட்டு மேரேஜ், அதாவது உங்களுக்கும் ஜெய்ஹோப்புக்கும் மேரேஜுன்னு சொல்லுவேன்னு யாரெல்லாம் நினச்சிங்கன்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். பட் இது ட்விஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் யாரெல்லாம் பர்த்டேன்னு வந்து நினச்சிங்க, யாரெல்லாம் மேரேஜுன்னு நினச்சிங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள். ஓகேவா? சரி வாங்க இப்போ நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஹாப்பி பர்த்டே அங்கிள். தேங்க்யூ ஒயன், தேங்க்யூ. ஏய் பேசிக்கிட்டே இருக்காம கேக் கட் பண்ணுறா அப்படின்னு உங்கள் அம்மா சொல்கிறாங்க. இப்போ வந்துட்டு ஜெய்ஹோப் கேக் கட் பண்ண போகிறாரு. அதுக்கு முன்னாடி நான் இன்னொரு விஷயம் எல்லாத்துக்கிட்டும் சொல்லணும். சொல்லு ஜெய்ஹோப். நான் என்னோடய பர்த்டே அப்போ சொல்லியிருந்தேன். என்னோடய பர்த்டே அப்போ என்னோடய கேர்ள் ஃப்ரெண்ட் யாருன்னு சொல்கிறேன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன். ஆமாம் சொல்லியிருந்தேன். உங்கள் கேர்ள் ஃப்ரெண்ட் இங்கே வந்திருக்காங்களா? வந்திருக்காங்க. அவங்கள இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்க போறியா? ஆமாம். சரி அப்போ அவங்கள கூப்பிடு. இந்த ஒரு நிமிஷம். யாயா இங்கே வா. இதுதான் என்னோடய கேர்ள் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது உங்களுடைய மேம் தான் அது. உங்கள் காலேஜில் வந்து ப்ரொஃபஸர் தான் உங்களுடைய அங்கிள். ஓகேவா? நான் வந்து அங்கிள்ன்ற கான்செப்டில் ப்ரொஃபஸர்ன்ற கேரக்டர் தான் ஓவராகவே வந்துட்டு இப்போ வந்துட்டு உங்களுக்குலாம் பிடிச்சிருக்கு. அதனால் வந்துட்டு உங்கள் அங்கிளை ப்ரொஃபஸர் ஆக்கிட்டேன். ஓகேவா? அதாவது நீங்கள் காலேஜ் தான் படிக்கிறீங்க. உங்கள் காலேஜில் 3rd இயர் படிக்கிறீங்க, லாஸ்ட் இயர் படிக்கிறீங்க. உங்கள் காலேஜோட ப்ரொஃபஸர் தான் உங்களுடைய அங்கிள். அவங்களோட வந்து கோவொர்க்கர் தான் அந்த யாயா. அவங்களையும் உங்களுக்கு நல்லாவே தெரியும். அவங்க வந்து உங்கள் காலேஜில் மேம் டீச்சர்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? அவங்களும் வராங்க. நீங்கள் பார்க்குறீங்க என்னடா நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்க. இப்போ வந்துட்டு சொல்கிறாரு ஜெய்ஹோப்பு, இதுதான் என்னோடய வருங்கால மனைவி. இவங்கள தான் நான் வந்து டேட் பண்ணிகிட்ருக்கேன். இவங்கள எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. நாங்கள் 7 இயர்ஸாக லவ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜெய்ஹோப் சொல்கிறாரு. அவ்வளோதான், உங்களுக்கு மனசே விட்டுருச்சு. அப்படியே உங்கள் ரெண்டும் கண்ணீர் தேங்குது. இப்போ எல்லாருமே வந்துட்டு அப்படியே கைத்தட்டுறாங்க. வாவ் ஜெய்ஹோப், உன்னோட உட்பி ரொம்பவே க்யூட்டாக இருக்காங்கடா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே, உங்கள் அம்மா எல்லாருமே வந்துட்டு கைத்தட்டி, ஓ ஜெய்ஹோப் சூப்பர் பண்ணாதான்டா பார்த்துருக்கா அப்படிலாம் எல்லாருமே சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்படியே அவங்களுக்கு அப்படியே அந்த ஒரு சொட்டு கண்ணீர் வெளில வந்துருச்சு. நீங்கள் அப்படியே வந்துட்டு அதை தொலைச்சிட்டு, அங்கிள் எனக்கு ரொம்பவே தலைவலிக்குது. ஓ ஒயன் நீ ஓகே தானே? ஓகே தான் அங்கிள், எனக்கு ரொம்பவே தலைவலிக்குது. நான் ரூமுக்கு போகட்டுமா? ஏய் என்னாச்சு? வேறு எதுவும்? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சரி நீ இதை சொல்லிட்டு போ. ஆன்ட்டி உனக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு அங்கிள், பிடிச்சிருக்கு. ஓ ஓகே ஓயன், சரி நீ போய் ரெஸ்ட் எடுப்போ அப்படின்னு சொல்லிட்டு ஜெய்ஹோப் சொல்கிறாரு. இப்போ நீங்கள் போகிறீங்க, போயிட்டு அப்படியே அவங்க ரூம்குள்ளே போயிட்டு அழுகுறீங்க. எனக்கு எப்பயுமே கிடைக்க மாட்டீங்களா அங்கிள்? ஐயோ சார், என்னால் முடியலை அங்கிள். உங்களை இப்படி பார்க்கும்போது என்னால் சுத்தமாக முடியலை. ஏன் தான் எனக்கு மட்டும் இப்படிலாம் நடக்குதுன்னே தெரில. இந்த கடவுள் என்னை மட்டும் ஏன் இப்படி கஷ்டப்படுத்திகிட்டே இருக்காருன்னு எனக்குமே தெரில. நான் சின்ன வயசுலேருந்து நான் கேட்டது எதுவுமே எனக்கு கிடைக்கல. எப்போயாவது கிடைக்குன்னு பார்த்தா இப்போயுமே கடவுள் பெரிய அப்பா எனக்கு தூக்கி வைக்கிறாரு. எனக்கு மட்டும் இப்படிலாம் நடந்துக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரொம்பவே அழுதுகிட்டு இருக்கீங்க. உங்கள் ஃப்ரெண்டு தான் வரா. அவங்க ஃப்ரெண்டு பேர் டிங்கு. அவங்க வராங்க. இதுக்கு தாண்டி நான் ஆரம்பத்தில் இருந்தே சொன்னேன், போய் சொல்லுடின்னு சொல்லி சொன்னேன். ஏன்டி லவ் மயிர் பண்ணுறீங்க, அதை போய்ட்டு ஓப்பன் மயிராக சொல்கிறதுக்கு உங்களுக்குலாம் என்ன வலிக்குதா? அப்புறம் என்னத்துக்கிட்டே நீங்களாம் லவ் பண்ணிகிட்டு இருக்கீங்க? அவருக்கு ஆரம்பத்துலேயே போயிட்டு அங்கிள் நான் உங்களை லவ் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தா அவர் வந்து அக்செப்ட் பண்ணியிருப்பாருடி. ஏன்னா உன்னை வந்து அவருக்கு ரொம்பவே பிடிக்கும், அது உனக்குமே தெரியும். எப்பயுமே வந்துட்டு ஒய்யன்னு ஒரு நாளைக்கு 100 தடவை உன் பேரை தான் சொல்லி கூப்பிட்டுட்ருக்காரு. உன்னை அவருக்கு ரொம்பவே பிடிக்கும். சரியா? நீ போய் சொல்லியிருந்தா அவர் கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணியிருப்பாரு. நீ என்ன மயத்துக்கு இப்போ அழுதுகிட்டு இருக்க? எதுக்கு தான் இப்போ அழுகிற? அப்புறம் என்னத்துக்கு லவ் பண்ணுற? சொல்கிறதுக்கு தைரியம் இருக்கணும், லவ் பண்ணணும். இல்லைன்னா மூடிக்கிட்டு இருக்கணும். இப்போ தேவையில்லாமல் லவ் பண்ணிவிட்டு இப்போ வேறு பொண்ணு வந்ததுக்கப்புறம் என்னத்துக்கு அழுதுகிட்டு இருக்க? விடு அவ்வளோதான், சோழி முடிஞ்சு. இதுக்கப்புறம் ஒன்றுமே பண்ண முடியாது. டிங்கு அப்படிலாம் சொல்லாதடி. என்ன அப்படிலாம் சொல்லாதடி? நான் தான் சொல்லித்தானே இருக்கேன், போய் சொல்றின்னு எத்தனை தடவை சொன்னேன். நீ சொன்னியா? இப்போ அனுபவி சாகு. இதுக்கு ஏதாவது ஐடியா புரி. என்ன ஐடியா?
சரி இப்போயும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீ என்ன பண்ணுற தெரியுமா? நீ இப்போ போ, ஸ்ட்ரைட்டாக கீழே போ. உங்கள் அங்கிள் கீழே இருப்பார். போயிட்டு உங்கள் அங்கிள்கிட்ட நீ லவ் பண்ணுற மேட்ரை சொல்லிடு. ஏய் என்னடியா ஒரு யாயாவை வந்துட்டு கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு சொல்லியிருக்காரு. பட் வந்துட்டு இப்போ போய் நீ லவ் பண்ணுறேன்னு சொல்லி சொன்னேன்னு வைவே, எல்லாருமே இருக்காங்க. ஸோ நீ சொன்னீன்னா அவரால் அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும், வேறு வழியே இல்லை அவருக்குமே. நீ போய் சொல்லு. அதுவும் இல்லாமல் உன்னை அவருக்கு ரொம்பவே பிடிக்கும்ல, கண்டிப்பாக அவருமே அக்செப்ட் பண்ணிக்கிடுவார். நீ போய் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்டு சொல்கிறாங்க. நீங்களுமே அப்படியே கண்ணீர்லாம் தொடச்சிட்டு நேராக இப்போ கீழே தான் போகிறீங்க. போயிட்டு அப்படியே உங்கள் அங்கிள் வந்து யாயா கூட பேசிகிட்டு இருக்காங்க. அப்படியே நீங்கள் உங்கள் அங்கிள்கிட்ட போய் நிற்கிறீங்க. இப்போ ஜேகோ கேட்குறாரு, ஒயன் என்னாச்சு? ஹாஸ்பிட்டல் போகணுமா? ரொம்ப முடியலையா? சொல்லு, நான் வேணா ஹாஸ்பிட்டலுக்கு. அங்கிள் அதெல்லாம் ஒன்றும் இல்லை. பின்ன ஜுரம் அடிக்குதா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃபோர்ஹெட்டில் வந்துட்டு கையை வச்சு தொட்டு பார்க்குறாரு. அங்கிள் அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஓ நல்லா தானே இருக்க? இப்போ ஓகேவா? ஓகே ஆயிடுச்சா? ஓகே ஆயிடுச்சு அங்கிள் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். ஓ என்கிட்ட பேசுகிறமா? சொல்லு ஒயான். அங்கிள் அது வந்துட்டு சொல்லு அங்கிள். ஐ லவ் யூ ஒயான். அங்கிள் ஐ லவ் யூ. ஐ லவ் யூ டூ ஒயான். அப்படியே நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டை பார்க்குறீங்க. நான் தான் முதலே சொன்னேன்ல, பற்றியா அக்செப்ட் பண்ணிட்டாரு. பேசு அங்கிள். ஐ லவ் யூ டூ ஒயன். லவ்னா என்ன ஒயன்? லவ்னா காதல்னா என்ன? காதல்னா அன்பு. அன்பு. அந்த அன்பு, அந்த பாசம் உன் மேலே எப்பயுமே இருக்கும் ஒயன், ஓகேவா? ஆனால் வந்துட்டு என்னோட வாழ்க்கையில் எனக்கு துணையாக இருக்கிறவங்கள நான் ஆல்ரெடி தேர்ந்தெடுத்துட்டேன். ஸோ வந்துட்டு நானுமே உன்னை லவ் பண்ணுறேன். உன்னை எனக்கு ரொம்பவே பிடிக்கும் ஒயன், ஓகேவா? அதுக்காண்டி வந்துட்டு நீ எந்த அர்த்தத்தில் சொன்ன? ஐ லவ் யூனா என்னை பிடிக்கும் அப்படின்ற அர்த்தத்தில் தானே ஒயன் நீயுமே சொன்ன, வேறு எதுவும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஜெயோ கேட்குறாரு. அவ்வளோதான், இதுக்கு மேலே உங்களால் என்ன பேச முடியும்? அவர் நீங்கள் ஐ லவ் யூன்னு சொன்னால் அதே அவர் வேறு மீனிங்கில் மாற்றிட்டாரு. ஆமாம் அங்கிள், ஆமாம் உங்களை எனக்கு பிடிக்கும், அதுதான் நான் இப்படி சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு. சரி அங்கிள், நீங்கள் பட்டி என்ஜாய் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியுமே நீங்கள் அழுதுகிட்டே வந்துட்டு உங்கள் ரூமுக்கு போயிட்டீங்க. போனதுக்கப்புறம் வந்துட்டு உங்கள் ஃப்ரெண்டுனா உங்களை கழுவி ஊற்றிட்டு இருக்காங்க. ஏண்டி மயிறு, லவ்வுக்குனா பிடிக்கும் மட்டும்தான் அர்த்தம் இருக்குமா? உங்களை நான் லவ் பண்ணுறேன்னு போய் சொல்லுங்கள். நான் இப்படி வந்து சொதிப்பிட்டு நிற்கிறியடி. அவர் அதுக்கே வேறு மீனிங் தேடி எடுத்து பேசிக்கிட்டு இருக்காங்க. என்னை என்னடி பண்ண சொல்கிறேன்? வேறு ஒன்றுமே இனிமே எதுவுமே பண்ண முடியாது, அவ்வளோதான், முடிஞ்சுப்போ. இனிமேல் அவரை மறந்துடு, அவ்வளோதான், உனக்கும் வலி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்டு திட்டிட்டு போயிடுறாங்க. இப்போ நீங்கள் அவ்வளோதான் அழுதுகிட்டே உட்காந்துட்ருக்கீங்க. இப்போ வந்துட்டு ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சிட்டு எல்லாருமே போயிட்டாங்க உங்கள் வீட்டுக்கு. இப்போ உங்கள் அம்மா தான், நீங்கள் ரூமில் இருக்கீங்க, உங்களை சாப்பிட கூப்பிட்றாங்க. ஒயன் சாப்பிட வாடி. இதோ வரேம்மா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களுமே போய் சாப்பிட போகிறீங்க. எல்லாருமே உட்காந்துருக்காங்க. உங்கள் அன்கிளை மட்டும் காணோம். அம்மா அன்கிளுங்கம்மா, அவன் ரூமில் இருப்பேன், பசிக்கலை, நான் சாப்பிட்லன்னு சொல்லிட்டு சொன்னியா? என்னம்மா சாப்பிடலேன்டா விட்டுருவீங்களாம்மா? இருங்கம்மா நான் போய் கூப்பிட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவங்க அன்கிள் ரூமுக்கு போகிறீங்க. போயிட்டு உங்கள் அன்கிள் லேப்டாப்பில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. அன்கிள் என்ன ஒயன்? அன்கிள் சாப்பிடுவாங்க அன்கிள், எனக்கு பசிக்கல, நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன், நீ போய் சாப்பிடு. நான் வேணா வெயிட் பண்ணுவேன் அன்கிள் உங்களுக்காண்டி. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல, நீ போய் சாப்பிடு. அன்கிள் இல்லை, நீங்கள் எப்போ சாப்பிடுவீங்களோ அப்போ தான் நானுமே சாப்பிடுவேன். நீங்கள் அப்படி தானே சொல்லியிருக்கீங்க, நான் சாப்பிடும்போது தான் நீ சாப்பிட்ணும், நம்ம 2 பேரும் சேர்ந்து சாப்பிடுவோம், அப்படி தானே நீங்கள் சொல்லியிருக்கீங்க. இன்றைக்கும் நம்ம 2 பேரும் சேர்ந்தே சாப்பிடுவோம். நான் வெயிட் பண்ணுறேன் அன்கிள். அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல ஒயன், நீ போய் சாப்பிடு. அன்கிள் இல்லை, எனக்கு லேட் ஆகும், ரொம்பவே லேட் ஆகும், நீ போய் சாப்பிடு, நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். பரவாயில்ல அன்கிள், எவ்வளோ லேட் ஆனாலும் நான் வெயிட் பண்ணுறேன். ஒன்றும் வேணாம், நான் தான் சொல்கிறேன்ல, எனக்கு லேட் ஆகும், நீ போய் சாப்பிடு. ஓ அப்படியா, சரிங்க அன்கிள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களுமே போகிறீங்க. என்ன எப்பயுமே இவர் வந்துட்டு நான் சாப்பிட போனால் கூட இரு எனக்கு கொஞ்சம் தான் ஒர்க் இருக்குது, நான் முடிச்சுட்டு வரேன், 2 பேரும் சேர்ந்து சாப்பிடுவோம் தானே சொல்லுவார். இப்போ என்ன டிஃப்ரெண்ட்டாக சொல்கிறாரு?
அப்படின்னு சொல்லிட்டு நீங்களுமே டைனிங் டேபிளுக்கு போகிறீங்க. உங்கள் அம்மா சாப்பாடு எடுத்து வைக்கிறாங்க. நீங்கள் வந்துட்டு ஒரு இட்லியை மட்டும் சாப்பிட்டுட்டு, உங்கள் அம்மா வச்சதே 2 இட்லி தான், அதில் ஒரு இட்லியை மட்டும் சாப்பிட்டுட்டு, அம்மா போதுமா எனக்குமே வயிறு ஃபுல்லாகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களுமே போயிடுறீங்க. போயிட்டு அப்படியே வந்துட்டு படுத்துட்டு யோசிச்சுட்டே இருக்கீங்க. என்ன அங்கிள் இப்படி பேசுகிறாங்க நம்மக்கிட்ட அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கீங்க. இப்போ வந்துட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் விடியுது. இப்போ வந்துட்டு நீங்கள் வந்துட்டு அப்படியே தூங்கி எழுந்திரிச்சு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு கீழே வந்துட்டு அம்மா காஃபிமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. உங்கள் அம்மா காஃபியை கொண்டு வந்து கொடுத்துட்டு அந்த காஃபியை போயிட்டு உங்கள் அங்கிள்கிட்ட கொடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நீங்களுமே காஃபியை எடுத்துகிட்டு வந்துட்டு ஜேஹோப் கிட்டே போகிறீங்க. போயிட்டு உங்கள் அங்கிள்கிட்ட காஃபியை கொடுக்குறீங்க. உங்கள் அங்கிள் வந்துட்டு யார்கிட்ட ஃபோன் பேசிகிட்டு இருக்காங்க. அதனால் நீங்கள் போய் கொடுக்குறீங்க. ஒயன் அங்கே வச்சுட்டு போ, நான் அப்புறமா குடிச்சுக்கிறேன். அங்கிள் காஃபி ஆறிடும், ஃபர்ஸ்ட்டு குடிங்க. நான் குடிச்சுக்கிறேன் ஒயன், நீ வச்சுட்டு அங்கே வச்சுட்டு போ. அங்கிள் இல்லை ஆறிடும் அங்கிள், நீங்கள் குடிச்சிக்கிட்டே பேசுங்க. ஐயோ நீ வச்சுட்டு போ, எனக்கு குடிக்க தெரியும். அங்கிள் காஃபி ஆறிடும் அங்கிள். ஐயோ அதான் நான் தான் சொல்கிறேன்ல, ஆறுச்சுனாலும் நான் குடிச்சுக்கிறேன், தயவுசெய்து அங்கே வச்சுட்டு நீ கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு யார்கிட்ட ஃபோன் பேசிக்கிட்டே இருக்காரு. என்ன இவர் எப்பயுமே ஃபர்ஸ்ட்டு நீ காஃபி குடிச்சிட்டியா, நீயும் போய் காஃபி எடுத்துகிட்டு வா, 2 பேரும் சேர்ந்து குடிப்போம் இப்படி தானே சொல்லுவார். இப்போ என்ன வச்சுட்டு போன்றாங்க, யார்கிட்ட ஃபோன் பேசிகிட்டே இருக்காங்க, காஃபியை குடிக்க சொன்னால் கூட குடிக்க மாட்றாங்க அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களுமே காஃபியை வச்சுட்டு அப்படியே யோசிச்சுட்டு இப்போ வந்து போயிட்டுருக்கீங்க. அப்படியே உங்கள் ரூமுக்கு போயிட்டு காலேஜுக்கு தான் இப்போ கிளம்புறீங்க. காலேஜுக்கு கிளம்பி அப்படியே வரீங்க. ஜேஹோப் உட்காந்து சாப்பிட்டுட்ருக்காரு. நீங்களுமே போய் சாப்பிட்றீங்க. இப்போ ஜேஹோப் அப்படியே சாப்பிட்டுட்டு வந்துட்டு காலேஜுக்கு கிளம்புறாரு. இப்போ நீங்களுமே போயிட்டு அவர் கார் ஸ்டார்ட் பண்ணுறாரு. நீங்கள் போயிட்டு அங்கிள் என்னையுமே கூட்டிகிட்டு போகிறீங்களா, நானுமே வந்துட்டு காலேஜுக்கு கிளம்பிட்டேன் அங்கிள், என்னையுமே வந்துட்டு கூட்டிகிட்டு போயிருங்க. இல்லை ஓயன் நான் போய் யாயாவை பிக்கப் பண்ண போகிறேன். அங்கிள் ஓகே அங்கிள் நானுமே வரேன், அப்படியே யாயா மேமை பிக்கப் பண்ணிவிட்டு 3 பேர் சேர்ந்து காலேஜுக்கு போயிடலாம். ஒயன் உனக்கு சொன்னால் புரியாத ஒரு தடவை, நான் யாயாவை பிக்கப் பண்ணிவிட்டு எனக்கு கொஞ்சம் வெளியே வேலை இருக்குது, நாங்கள் 2 பேருமே கொஞ்சம் லேட்டாக தான் வந்துட்டு காலேஜுக்கு வருவோம். ஸோ உனக்கு கிளாஸ் இருக்குல்ல, போ நீ வேமா போ, அண்ட் வந்து உனக்கு கிளாஸுக்கு லேட் ஆயிரும், அதனால் நீ வேமா போ ஓகேவா. ஓ அங்கிள் கொஞ்சம் தானே லேட் ஆகும், பரவாயில்ல நானுமே வரேன் அங்கிள். தேவையில்லை நான் தான் சொல்கிறேன்ல, நீ போ ஓகேவா. அங்கிள் ஒரு நிமிஷம், நீங்கள் என்னை எதுக்கு அவாய்ட் பண்ணுறீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியுது அங்கிள். அன்றைக்கி நான் உங்ககிட்ட ஐ லவ் யூ சொன்னது அதனால தானே. இப்போ நான் சொல்கிறேன் அங்கிள், உங்கள் மேலே அப்படி எந்த ஒரு ஃபீலிங்ஸும் எனக்கு இல்லை. ஆமாம் அன்றைக்கி நீங்கள் சொன்னது உண்மை தான், உங்களை எனக்கு பிடிக்கும், அதை தான் உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஆனால் அன்றைக்கி நான் உங்ககிட்ட அப்படி சொன்னதுலேருந்து நீங்கள் என்கிட்ட கொஞ்சம் ஸ்ட்ரேஞ்சாக தான் இருக்கீங்க. அது எனக்கு நல்லாவே புரியுது அங்கிள். நான் எதுவுமே தெரியாத சின்ன குழந்தை கிடையாது, ஏன் எல்லாமே தெரியுது எனக்குமே. நீங்கள் என்னை எப்படி அவாய்ட் பண்ணுறீங்கன்னு எனக்கு நல்லாவே புரியுது அங்கிள். ஓகே அங்கிள் ஓகே. உங்களுக்கு வந்துட்டு இப்போ என் கூட பேச இஷ்டம் இல்லை அப்படி தானே, என்னை பார்த்தா உங்களுக்கு பிடிக்கலை, என் கூட பேசணும்னு உங்களுக்கு தோணலை, எப்பயும் போல் இருக்கணும்னு உங்களுக்கு தோணலை அப்படி தானே. அப்போ வந்துட்டு உங்கள் மனசில் தான் அங்கிள் ஏதோ ஒரு டர்ட்டி ஃபீலிங் இருக்குது, அதனால தான் வந்துட்டு நீங்கள் என்னை அவாய்ட் பண்ணுறீங்க, என் கூட பேச மாட்டீங்க, இதுதான் அங்கிள் உண்மை. சரி ஓகே நீங்கள் போங்க, நீங்கள் போய் யாயாவை கூப்பிட்டுட்டு நீங்கள் வந்து கிளாஸுக்கு நீங்கள் வாங்க, லேட்டாக வாங்க, அப்படி இல்லைன்னா நீங்கள் கிளாஸுக்கு வராமல் நீங்கள் அவங்க கூட எங்கிட்டாவது போங்க, நான் கிளாஸுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களுமே இப்போ வந்துட்டு வேகமாக வந்துட்டு உங்களுடைய சைக்கிளை எடுத்துகிட்டு வேகமாக போயிட்டுருக்கீங்க கிளாஸுக்கு. இப்போ வந்துட்டு உங்கள் அங்கிள் உங்களே பார்த்துட்டே இருக்காங்க. அப்போ நீங்களுமே கிளாஸ்க்கு போயிட்டீங்க. அப்படியே திங்க் பண்ணிகிட்டே தான் போயிட்டுருக்கீங்க. ஒயன் காம்டவுன் ஒயன், எதுக்கு அங்கிள் கிட்டே போயிட்டு இப்படி பேசிகிட்டு இருக்க, உனக்கு ஏன் இவ்வளோ கோவம் வருது, அவங்க யாயா கூட பேசினா உனக்கு ஏன் இவ்வளோ கோவம் வருது, நீ போய் சொல்லாமல் இருந்தது ஓன் தப்பு தாண்டி, அவங்க மேலே லவ் வந்தது ஓன் தப்பு தாண்டி, அவங்க ஏஜ் என்ன உன் ஏஜ் என்ன, அவங்க உன்னை தூக்கி வளர்த்தவங்க, அவங்க எப்படி உன்னை லவ் பண்ணுவாங்க, எதுக்கு உனக்கு இவ்வளோ கோவம் வருது, அவர்கிட்ட போயிட்டு எதுக்கு இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க ஒயன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்குள்ளே நீங்களாவே பேசிட்டு திங்க் பண்ணிவிட்டு அப்படியே சைக்கிளில் பெடல் பண்ணிட்டே போயிட்டுருக்கீங்க. இப்போ போயிட்டுருக்கும் போதே வந்துட்டு ஊடால வந்துட்டு கல் இருக்குது, அதை பார்க்காம வந்துட்டு நீங்களாக திங்க் பண்ணிகிட்டே போயிட்டுருக்கும் போது கல் மேலே சைக்கிள் இறங்கிறது, அப்படியே உங்களுக்கு வந்து தடுமாறி அப்படியே வந்துட்டு கீழே விழுந்துடுறீங்க. விழுந்து வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு உங்களோட முட்டியில் வந்து அடிபட்டுருது, உங்கள் முட்டிலையும் அடிபட்டுருது, உங்கள் வந்து ஹேண்ட்லேயும் வந்து சிராய்ச்சி விட்டுருது. உங்களுக்கு அது ரொம்பவே வந்துட்டு பெயினாக இருக்குது. அப்படி இருந்து இப்போ வந்துட்டு நீங்கள் சைக்கிளை தூக்கி நிப்பாட்டிட்டு, இல்லை ஒயன் இல்லை, இனிமேல் நீ படிப்பில் மட்டும்தான் வந்துட்டு நீ வந்து கான்சன்ட்ரேட் பண்ணணும், இனிமேல் வந்துட்டு இந்த இதெல்லாம் உனக்கு வேணாண்டி ஒயன், வேணாம், நீ இனிமேல் படித்து முன்னேறதுக்கு தான் பார்க்கணும்
அப்படின்னு சொல்லிட்டு நீங்களுமே சைக்கிள் அப்படியே அழுதுகிட்டே வந்துட்டு பெடல் பண்ணிட்டே இப்போ கிளாஸுக்கும் போயிட்டீங்க. போய் கிளாஸில் போய் உட்கார்றீங்க. உங்கள் ஃப்ரெண்டு டிங்கு இப்போ தான் வராங்க. ஒயன் என்னடி ஓகேவா இருக்கியா, முடிஞ்ச எல்லாமே இப்போ ரிலீவ்டாக இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு உங்கள் ஃப்ரெண்டு வந்து கேட்குறாங்க. இல்லடி விடு, இனிமேல் இதை பற்றி என்கிட்ட எதுவுமே பேசாத. என்னடி என்னாச்சு, எதுவும் ப்ராப்ளமா? அதெல்லாம் ஒன்றும் இல்லடி, நீ இதை பற்றி என்கிட்ட எதுவுமே பேசாத ஓகேவா, இதை இப்படியே இனிமேல் விட்டுரு ஓகேவா. அப்போ நீ உங்கள் ஜேகோப் அங்கிளை முழுசாக மறந்துட்டியா? எப்படி மறக்க முடியும், எப்படி மறக்க முடியும்? நான் அவர் மறக்கலடி, எனக்கு அவர் ஞாபகமாக தான் இருக்குது. நீ என்ன பண்ண சொல்கிற? அங்கே யாயானும் மேமும் வந்துட்டு நிப்பாட்டுறாங்க என்னோட வருங்கால மனைவின்ட்டு. என்னால் என்ன பண்ண முடியும் சொல்லு? என்னால் அவரை மறக்க முடியலை டிங்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு உங்கள் ஃப்ரெண்டோட மேலே தோளில் சாஞ்சிட்டு நீங்கள் அழுகுறீங்க. சரி விடுடி விடு, நான் இருக்கேன், நீ அழுகாதடி விடுறி, எப்பயுமே உங்க கூட நான் இருக்கேன்டி, விடு நீ அழுகாத, விடு போட்டோம் விடு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்டு உங்களுக்கு ஆறுதல் சொல்லிகிட்ருக்காங்க. இப்போ அப்படியே வந்து ஜேகோப்புள்ள என்ட்ரி ஆகுறாரு. எல்லாருமே வந்துட்டு குட் மார்னிங் சார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே உட்காடுறீங்க. அப்படியே வந்துட்டு ஜேகோப்புமே வந்துட்டு பாடம் நடத்திட்டுருக்காரு. நீங்களுமே லெசனை அவரை பார்க்குறீங்க. அப்படியே உங்களால் அவரை பார்க்க முடில, அப்படியே உங்களுக்குள்ளே ஓவராகவே ஃபீல் ஆகுது. அப்படியே நீங்களுமே வந்துட்டு புக்கில் என்னென்னமோ பண்ணி பார்க்குறீங்க, ஆனால் உங்களால் அவரை மறக்க முடியலை. அப்படியே வந்து கண்ணீர் தேங்கி நிற்கிது. அவர் பாடம் நடத்திக்கிட்டே இருக்காரு. நீங்கள் புக்கை நோட்டை பார்த்துட்டு அப்படியே வந்துட்டு அழுதுகிட்டே இருக்கீங்க. அப்படியே வந்துட்டு அந்த ட்ராப்ஸ்லாம் வந்துட்டு உங்களோட கண்ணீர் துளிகள் அதெல்லாம் வந்துட்டு நோட்டில் விழுகுது. அதை வந்து டிங்கு நோட் பண்ணுறாங்க. இப்போ இதுக்குள்ளேயே அழுகிற, விடுடி ஒயன் விடுடி அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட வந்துட்டு அப்படியே உங்கள் காதுகிட்ட வந்து சொல்கிறாங்க. விடுடி பார்த்துக்கலாம்டி, விடுடி, இது அவ்வளோதாண்டி, விட்டுடி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட சொல்லிகிட்டு இருக்காங்க. அவ்வளோதான். நீங்களுமே அப்படியே வந்துட்டு உங்கள் கண்ணீரை தொடச்சிட்டு இப்போ வந்துட்டு அப்படியே வந்துட்டு பாடத்தை நோட் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்படியே வந்துட்டு லஞ்ச் டைம் வருது. அப்படியே வந்துட்டு நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டு வந்து சாப்பிட்றதுக்கு எந்திரிச்சு போகிறீங்க. இப்போ ஜேகூப் தான். ஒயன் சார், நீ ஒரு நிமிஷம் இங்கே இரு, நான் உங்ககிட்ட பேசணும். ஓகே சார். டிங்கு நீ போ, நான் வரேன். அப்போ உங்கள் ஃப்ரெண்டு கெரியாண்டி, அவரும் நீ லவ் பண்ணுறேன்னு சொன்னால் உடனே அக்செப்ட் பண்ணிடு ஓகேவா அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட சொல்லிட்டு இப்போ அவங்க போயிடுறாங்க. நீங்கள் நிற்கிறீங்க. இப்போது ஜேகப் உங்ககிட்ட வராரு. ஒயன் சொல்லுங்கள் சார். ஜேகோப் சாப்பிட்லையா நீங்கள் இன்னும் அப்படின்னு சொல்லிட்டு யாயா உள்ளே வராங்க. இதோ சாப்பிட போகிற யாயா, சரி வாங்க ஜேகோப், நம்ம 2 பேருமே சேர்ந்து சாப்பிட்லாம். ஒயன் நீயும் இங்கே தான் இருக்கியா, நீ இன்னும் சாப்பிட போகலையாம்மா? இந்த சாப்பிட போகிறேன் மேம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போயிடுறீங்க. அப்படியே ஜேகோப்பும் யாயாவும் இப்போ சாப்பிட போகிறாங்க. அதை பார்த்துக்கிட்டே அப்படியே நீங்களுமே போயிடுறீங்க. இப்போ நீங்கள் போனோடனே வந்துட்டு டிங்கு கேட்குறாங்க, என்னடி பேசிட்டியா? என்ன அதுக்குள்ளேயும் வந்துட்ட, பேசிட்டியா? அவர் பேசிட்டாரா? என்ன சொன்னார்? இல்லடி பேசலை, அவர் என்னமோ சொல்ல வந்தார், அதுக்குள்ளே யாயா மேம் வந்துட்டாங்க. இவங்க ஒருத்தவங்க எப்போ பார்த்தாலும் ஊடால வந்துட்டுருக்காங்க. இதுக்கு தான் ஊடால அவங்க வராங்கன்னு எதுக்குன்னே தெரிலடி ஒயன். விடுடி, அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க, விடுடி. இப்படிலாம் இப்படிலாம் விட்டு கொடுக்க சார்? இப்போ தான் விட்டுடின்னு நீ தான் சொன்ன, இப்போ எப்படி விட்டு கொடுக்குறேன்னு கேட்குற? என்னடி எனக்கு புரிஞ்சுக்கவே முடியலடி டிங்கோனிய. இல்லடி, இப்போ அவரே வந்து உங்ககிட்ட பேச வந்திருக்காரு. இந்த டைமில் வந்துட்டு யாயா மேம் வந்துட்டாங்கன்ற நீ வந்து கேட்டிருக்கலாம்ல ஜெயப் அன்கிள்கிட்ட. என்ன அன்கிள் சொல்ல வந்தீங்க, சொல்லுங்கள் அன்கிள் அப்படின்னு சொல்லிட்டு நீ கேட்டுட்டு வந்திருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு டிங்கு கேட்குறாங்க. என்னத்தை போய் கேட்க சொல்கிற, விடு. அவர் என்ன சொல்ல வந்தாருன்னு அவருக்கே சொல்ல முடியலை. அப்போ என்னத்தையும் வேறு என்னமோ தான் பேச வந்திருக்காரு. சரி விடு, நம்ம சாப்பிட்டுட்டு கிளாஸுக்கு போவோம். நீ இதே பேசாத, எனக்கு ப்ரெஷர் ஆகுதுடி. சரி விடு, கூலாகு வா சாப்பிட்லான்னு சொல்லிட்டு 2 பேருமே சேர்ந்து சாப்பிட்றீங்க. சாப்பிட்டுட்டு இப்போ கிளாஸுக்கு போகிறீங்க. அப்படியே வந்துட்டு கிளாஸும் ஸ்கிப் ஆகுது. அப்படியே வந்து சாயங்காலம் நீங்களும் டிங்கும் தான் 2 பேருமே சேர்ந்து அப்படியே வீட்டுக்கு வந்துட்டு, அதாவது உங்கள் சைக்கிளை உருட்டிக்கிட்டே தான் போகிறீங்க. நீங்கள் ஒரு மாதிரி காலை நொண்டி நடக்கிறீங்க. என்னடி இப்படி நடக்கிற? ஒன்றும் இல்லடி, காலையில் வந்துட்டு கிளாஸ்க்கு வரும்போது கீழே விழுந்துட்டேன்டி. கீழே விழுந்துட்டியா? இங்கே என்னடி இப்படி காயமாக இருக்கே, என்கிட்ட சொல்லவே இல்லை.
என்னடி சொல்கிற இதோட பெரிய காயமே லைஃப்பில் வந்துருச்சு, இது என்னடி காயம் விடுடி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. லூஸு பேண்டேஜாவது ஒட்ட வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்டு அவங்க பேக்கில் இருந்து வந்துட்டு பேண்டேஜ் எடுத்து உங்களுடைய ஹேண்டுக்கும் அண்ட் உங்களுடைய மூட்டுக்கும் வந்துட்டு ஒட்டி விட்றாங்க. அப்படியே 2 பேருமே பேசிகிட்டே நடந்து போயிட்டுருக்கீங்க. நீங்கள் ரொம்பவே சோகமாக இருக்கீங்க. ஓயன் இப்படிலாம் இருக்காதடி ஓயன், ப்ளீஸ் டி, எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குடி ஓயன். நீ யாருடி? நீ என்னோட பெஸ்டிடி, நீ என்னோட பெஸ்டி. நீ இவ்வளோ கஷ்டமாக இருந்தா எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் உனக்கு ஏண்டி புரிய மாட்டேங்குது ஓயன்? ப்ளீஸ் இப்படிலாம் இருக்காதடி. சரி விடுடி, விடு. இப்போ என்ன, அவர் விட்டுட்டு போயிட்டாரு, நான் இருக்கேன்லடி, என் கூட ஜாலியாக என்ஜாய் பண்ணுடி, ஓகேவா? என்னையும் ஜெய்ஹோப்னு நினச்சிக்கோடி, விடுடி. எப்படி இப்படிலாம் பேசுகிற நீ? என்னடி செய்ய சொல்கிற? நீ இவ்வளோ கஷ்டப்படுறது என்னால் பார்க்க முடியலடி ஓயன், ப்ளீஸ் டி, நீ இப்படிலாம் வந்து கஷ்டப்படாதடி. நான் உன்னுடைய பெஸ்ட்டு ஃப்ரெண்டுடி, நீ கஷ்டப்படுறத என்னால் பார்க்க முடியலடி. சரி இப்போ ஒன்று பண்ணலாம், நீ நேராக வீட்டுக்கு போய் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு உங்கள் அம்மா கிட்ட நான் வந்து டிங்கு வீட்டுக்கு போய் படிக்க போகிறேன்னு சொல்லிட்டு நீ வா, நான் உன்னை ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன், அங்கே போனால் உன் மைண்ட் ரிலாக்ஸ் ஆயிரும், நீ இதை பற்றியெல்லாம் யோசிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்துட்டு டிங்கு சொல்கிறாங்க. எங்கடி போகிறோம், நீ போயிட்டு வாடி நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ டிங்கு சொல்கிறாங்க. நீங்களுமே வந்துட்டு சரி ஓகேன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு பேக் வச்சுட்டு இப்போ வந்துட்டு ட்ரெஸ் சேஞ்ச் எல்லாம் பண்ணிவிட்டு இப்போ அவங்க அம்மாட்ட வந்து அம்மா நான் டிங்கு வீட்டுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு நீங்களுமே போகிறீங்க. இப்போ வந்துட்டு உங்கள் ஃப்ரெண்டு அப்படியே அவங்கள கூட்டிகிட்டு ஒவ்வொரு இடமா போகிறாங்க. அதாவது வந்துட்டு அவங்க டேடி வந்து அவங்கள கூட்டிகிட்டு போயிருப்பாங்க டிங்குவை ஒவ்வொரு இடத்துக்கா. அந்த மாதிரி இடமா பார்த்துட்டு உங்களுக்கு அந்த மீன்கள் அங்காடி அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபிஷ்ஷெலாம் இருக்கும்ல அந்த இடத்துக்கு, அண்ட் வந்துட்டு இந்த கடல் கண்ணிலாம் இருக்கும்ல அங்கே, அண்ட் இந்த நேச்சுரல் அந்த பேட்ஸு பார்க்குன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்களா அங்கே, இந்த மாதிரி போயிட்டு அப்படியே வந்துட்டு சூப்பராகவே நீங்களுமே ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்கீங்க. லாஸ்ட்டாக வந்துட்டு ஒரு ஹோட்டலுக்கு போகிறீங்க. அந்த ஹோட்டலில் போயிட்டு சாப்பாடு ஆர்டர் பண்ணுறாங்க டிங்கு. அப்போ வந்து உங்ககிட்ட சொல்கிறாங்க, ஒயன் என்னடி, எனக்கு ரொம்ப நாளாக ஆல்கஹால் ட்ரிங்க் பண்ணணும்னு எனக்கு ஆசைடி, ட்ரிங்க் பண்ணுவோமா? எனக்கெல்லாம் அதெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது, எனக்கெல்லாம் வேணாண்டி. சரி விடு, நான் ஒன்று மட்டும் ஆர்டர் பண்ணுறேன், நான் மட்டும் குடிக்கிறேன், நீ குடிக்க வேணாம், ஓகேவா? எனக்கு ரொம்ப நாளாக ஆசைடி ஓயன் இதை குடிக்கணும்னு. நான் குடிச்சிருவேன், நானுமே ரொம்பவா கொடுக்க மாட்டேன், ஏன்னா வீட்டில் மாட்டிக்கிடுவேன், சும்மா ஒரு கொஞ்சோண்டு தான் குடிப்பேன். இருந்தாலுமே எனக்கு குடிச்சு பழக்கம் இல்லை. கொஞ்சோண்டு குடிக்கும் போது எனக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா நீ தான் கொண்டு போய் நீ வீட்டில் விடணும், அதனால் நீ குடிக்க வேணாம், நான் மட்டும் குடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டிங்கு சொல்கிறாங்க. நீங்களுமே என்னத்தையோ பண்ணி தொலை அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் சொல்கிறீங்க. இப்போ வந்துட்டு பேரர் வராரு. 1 ஆல்கஹால் 1 ஆரஞ்ச் ஜூஸ் அப்படின்னு சொல்லிட்டு டிங்கு ஆர்டர் பண்ணுறாங்க. அப்போ வந்து அவங்களுமே கொண்டு வந்து வைக்கிறாங்க. இப்போ வந்துட்டு டிங்கு வந்து அதை கிளாஸில் ஊற்றுறாங்க. அப்படியே ஊற்றிட்டு உட்காந்துட்டு அப்படியே வந்துட்டு எதிர்ச்சியாக பார்க்குறாங்க. ஜேகப்பும் யாயாவும் உள்ளே வராங்க, ஹோட்டலுக்குள்ளே வராங்க. ஏன் என்னடி எதுக்குடி இவ்வளோ சாக்கா பேசிகிட்டு இருக்க? அங்கே பாருடி. என்னத்தாங்க பார்க்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களுமே பின்னாடி திரும்பி பார்க்குறீங்க. பார்த்தா ஜேகப்பும் யாயாவும் வராங்க. அவ்வளோதான், அவங்க 2 பேத்துக்கு அள்ளு விட்டுருச்சு. ஏன்னா வந்துட்டு நீங்கள் வந்து படிக்க போகிறேன்னு சொல்லிட்டு தானே வந்திருப்பீங்க, டிங்கு வீட்டில் போய் படிக்க போகிறேன்னு சொல்லிட்டு தானே வந்திருப்பீங்க. இங்கே வச்சு உங்கள் 2 பேத்தையும் பார்த்தா அவ்வளோதான், அவங்க 2 பேத்தையும் சேரவே விட மாட்டாங்க, ஆப்பு வச்சுருவாங்கன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். இப்போ வந்துட்டு ஜேகப் அன்குல் இப்போ என்னடி பண்ணுற? டிங்கு எல்லாமே உன்னால தாண்டி, இப்போ என்னடி பண்ணுறது, வசமாக மாட்டிக்கிட்டோம், போச்சு. சரி வாடி ஓயன், நம்ம போய் அந்த பாத்ரூம்குள்ளே ஒழிஞ்சுக்கிடுவோம். மெண்டலாடி நீ, இங்கேருந்து பாத்ரூமுக்கு எந்திரிச்சு போகிறக்குள்ளேயும் அவர் நம்மளை பார்த்துருவாருடி. ஆமாடி இப்போ என்னடி பண்ணுறது? சரி விடு, நம்ம டேபிளுக்கு அடியில் போய் ஒழிஞ்சுக்கிடுவோம். அதான் கவர்லாம் போட்டிருக்காங்களா, கவர் நம்மளை கவர் பண்ணிடுவான், நம்ம உள்ளே போய் ஒழிஞ்சிக்கிடுவோம் நீங்கள் சொல்கிறீங்க. சொல்லாமே ஆமாம் இதுதான் பெஸ்ட் ஐடியா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே வந்து டேபிளுக்கு அடியில், அதாவது வந்துட்டு டேபிளுக்கு மேலே கவர் போட்டிருப்பாங்க, அதனால் நீங்கள் அந்த இதை தூக்கி விட்டு நீங்கள் உள்ளே போய் ஒழிஞ்சுக்கிறீங்க, தெரியாதுன்ற லெவலுக்கு உள்ளே போய் ஒழிஞ்சுக்கிறீங்க. இப்போ வந்துட்டு நீங்கள் எந்த டேபிளில் உட்காந்தீங்களோ அதே டேபிளில் வந்து ஜேகப்பும் யாயாவும் உட்காடுறாங்க. நீங்கள்னா உங்களுக்கு வேறு டேபிளே கிடைக்கலையா, இங்கே தான் வந்து உட்காருவீங்களான்ற மாதிரியே உங்கள் 2 பேரோட ரியாக்ஷன். அப்படியே வந்து உள்ளே இருக்கீங்க நீங்கள், அவங்க வெளில உட்காந்துட்டு இருக்காங்க, 2 பேருமே வந்துட்டு பேசிகிட்டு இருக்காங்க. உங்களுக்குனா இங்கே வந்து ஓவராகவே டென்ஷன் ஆகுது. டிங்கு என்னால் இங்கே இருக்க முடியலடி, ஓவராக வந்து ஸ்வெட் ஆகுதுடி. இப்போ நம்ம வெளியில் போனோன்னு உங்கள் அன்கிள்கிட்ட நம்ம மாட்டிக்கிடுவோம், பரவாயில்லையா? வேணாண்டி இங்கே இருப்போண்டி. என்னடி இவங்க இப்படிலாம் பேசிகிட்டு இருக்காங்க, என்னால் கேட்க முடியலடி, என்ன பண்ணுறது, உங்க கூட சேர்ந்து நானும் கேட்குறேன் தலையெழுத்து அப்படின்னு சொல்லிட்டு டிங்கு சொல்கிறாங்க. இப்போ வந்துட்டு அவங்க வந்துட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அப்படியே வந்துட்டு யாயாட்ட வந்து ஜேகப் சொல்கிறாரு, ஏயா நீ இன்றைக்கி இந்த சேலையில் வந்துட்டு ஓவராகவே க்யூட்டாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு.
இவர் என்னடா இப்படிலாம் பேசிகிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களுமே யோசிச்சுட்டு இருக்கீங்க. அப்படியே அவர் அங்கே வந்து அப்படியே யாயாவை புகழ்ந்து புகழ்ந்து பேசிகிட்டு இருக்காங்க. உங்களுக்கு இங்கே அவ்வளோ ஓவராக இரிட்டேட் ஆகுது, ஓவராகவே டென்ஷன் ஆகுது. நீங்கள் டிங்கு கிட்ட போயிட்டு அழுகுறீங்க. தயவுசெய்து இவரை இப்படிலாம் பேச வேணான்னு சொல்லிடி, எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குடி. நான் போய் சொல்கிறேன், நான் போய் சொல்ல போனேன்னு வச்சுக்கோ, மேடம் இங்கே 2 பேர் என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு கேட்பாரு. அப்போ என்ன பண்ணுறது? ஒன்றுமே பண்ண முடியாது. அப்போ 2 பேருமே சேர்ந்து மாட்டிக்கிடுவோம். பரவாயில்லையா? கொஞ்ச நேரத்துக்கு அவங்க பேசுகிறதெல்லாம் கேட்டுட்டு அமைதியாக இருடி, இல்லைன்னா காதில் பஞ்சு வச்சு அடைச்சிக்கொடி அப்படின்னு சொல்லிட்டு டிங்கு சொல்கிறாங்க. குட் ஐடியா. பஞ்சு வச்சிருக்கியா? பஞ்சுக்கு நான் எங்கே போவேன்? ஐயோ, காது 2த்தையும் கையை வச்சு மூடிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு டிங்கு சொல்கிறாங்க. நீங்களுமே வந்துட்டு காதை வச்சு கையை வச்சு காதை மறைச்சிக்கிறீங்க. யாயா சொல்லுங்கள் ஜேகோப். உன்னை எப்போ நான் பார்த்தேனோ அப்பையிலேருந்தே உன்னை நான் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஆனால் உங்ககிட்ட சொன்னது வந்துட்டு நான் வந்து 2 இயர்ஸ் கழிச்சு தான் சொன்னேன். ஆனால் உன்னை எப்போ நான் பார்த்தேனோ அப்போலேருந்தே நான் உன்னை லவ் பண்ணிட்டு தான் இருக்கேன் யாயா. இதை நீங்கள் என்கிட்ட இத்தனை நாள் நீங்கள் சொல்லவே இல்லை. சொல்லணும்னு தோணலை, இப்போ சொல்லணும்னு தோணுச்சு. ஐயோ போங்க ஜேகோப், எனக்கு வெக்கமாக வருது அப்படின்னு சொல்லிட்டு யாயா சொல்கிறாங்க. நீங்கள் உள்ளே இருந்துட்டு ஐயோ என்னையா இவங்க இப்படிலாம் பேசிகிட்டு இருக்காங்க, வீம்புக்குனே பேசுகிறாங்களா என்னான்னு தெரிலையே. டிங்கு வாடி போகலாம். இப்போ நம்ம வெளில போனால் அவ்வளோதாண்டி ஆப்பிச்சிருவாங்கடி, கொஞ்சம் நேரம் அட்ஜஸ்ட் பண்ணி கொடி. நீ தான் கையை வச்சு காதை மறைச்சிருக்கல, அப்படி இருந்துமா அவனுக்கு கேட்குது. ஐயோ அதுக்கு மேலே கேட்குது. தயவுசெய்து இவங்களை பேச வேணான்னு சொல்லிடி டிங்கு. நான் இப்படியே போய் சொல்ல முடியும்? அட்ஜஸ்ட் பண்ணுறின்னு உங்கள் ஃப்ரெண்டு சொல்லிகிட்டு இருக்காங்க. உங்களால் முடியலை, கேட்க முடில. இப்போ டிங்கு சொல்கிறாங்க, என்னாலையும் சத்தியமாக கேட்க முடில. அங்கே பாரு ட்ரிங்க் இருக்குது பாரு, அது எடு. அன்கிள் உட்காந்துட்ருக்காரு, எப்படி எடுப்பேன்? இப்போ வந்து பேரவர் வராரு. சார் உங்களுக்கு என்ன வேணும்? இப்போ வந்து ஜெய்ஹோப் ஆர்டர் பண்ணுறாரு. சார் என்ன சார் இங்கே உட்காந்துட்ருக்கீங்க? பின்ன வேற எங்கே போய் உட்கார்றது? சார் இங்கே 2 லேடிஸ் உட்காந்துருந்தாங்களே, எங்கே சார்? லேடிஸ் உட்காந்துருந்தாங்களா? இங்கே யாருமே இல்லை, நாங்கள் தான் வந்து உட்காந்துருக்கோம். இல்லை சார், உங்களுக்கு முன்னாடி 2 லேடிஸ் உட்காந்துருந்தாங்க. லேடிஸ்லாம் இல்லை, நாங்கள் தான் வந்து உட்காந்துருக்கோன்றேன். நீங்கள் பிரம்மையில் இருக்கீங்க. பிரம்மையில் இருக்கோம்மா. அங்கே பாருங்கள், நான் கூட ஆர்டர் வச்சுட்டு போயிருக்கேன். இங்கே பாருங்கள், ஆரஞ்சு ஜூஸ் அண்ட் ஆல்கஹால் 2யும் நான் வச்சுட்டு போயிருக்கேன் பாருங்கள். அவங்க அதை குடிக்க கூட இல்லை. எங்கே போனாங்க பார்த்தீங்களா? ஐயோ நாங்கள் வந்ததுலேருந்தே யாருமே இங்கே இல்லைங்க. ஓ அப்படியா, சரி உங்கள் ஆர்டரை சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் எடுக்கிறாங்க. இப்போ வந்துட்டு எடுத்துகிட்டு அவங்களுமே போயிடுறாங்க. அதாவது வந்து ஃபுட்டு தான் சொல்லியிருக்காங்க. இப்போ வந்துட்டு அவங்க போயிடுறாங்க, பேரருமே போயிடுறாங்க. நீங்கள் ஐயோ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் மாட்டியிருப்போம். பேரர் வந்து எல்லாத்தையுமே வந்துட்டு கோர்த்து விட்டு போயிருப்பாரு டிங்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்டுகிட்ட சொல்கிறீங்க. அதை விட எதுவுமே நடக்கலைல்ல, நீ லைட்டாக அப்படியே கையை விட்டு அந்த ஆல்கஹாலை மட்டும் எடுடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நீங்கள் ஐயோ இவ எதுலலாம் நீ கோர்த்து விட போகிறான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நீங்களுமே அப்படியே வந்துட்டு லைட்டாக கையை விட்டு அப்படியே வந்துட்டு ஜேகோப் சைடு தான் ஆல்கஹால் இருக்குது, இந்த சைடு வந்துட்டு ஆரஞ்சு ஜூஸ் இருக்குது. அப்படியே நீங்களுமே வந்துட்டு லைட்டாக கையை விட்டுட்டு வந்துட்டு அப்படியே எடுக்கிறீங்க. இப்போ எடுத்துகிட்டு வந்து டிங்குகிட்ட கொடுக்குறீங்க. குடுறி நல்லா குடிக்கணும்னு ஆசை, நீங்கள் தான் குடிக்க போகிறேன். அதுவும் இவங்க பேசுகிறதெல்லாம் கேட்டு நீ கஷ்டப்படுறது எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குடி அப்படின்னு சொல்லிட்டு டிங்கு சொல்கிறாங்க. அடியே நீ குடிக்கணுன்றக்காண்டி ஏதாச்சும் ஒரு காரணம் சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. இல்லைடி, நீ கஷ்டப்படுறத பார்த்தா தாண்டி எனக்கு ஓவராக கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து உங்கள் ஃப்ரெண்டு வந்து அப்படியே வந்துட்டு அந்த பியரை வந்துட்டு குடிக்கிறாங்க. பீர் தான் ஆர்டர் பண்ணியிருப்பாங்க, அதை வந்துட்டு குடிக்கிறாங்க. குடித்ததுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு சொல்கிறீங்க, ஓவராக குடிச்சிடாதடி, உன்னை என்னால் வீட்டுக்கு கொண்டு போய் விட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. ஓவராலாம் குடிக்க மாட்டேன், ஒரு சிப் தாண்டி குடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்டு குடிக்கிறாங்க. இப்போ வந்துட்டு ஃபுட்டு வருது. அப்படியே ஜேகப் வந்து யாயாக்கு அப்படியே எடுத்து ஊட்டி விட்றாரு. இதெல்லாம் வந்துட்டு கீழே வந்துட்டு அந்த ஷேடோவில் வந்துட்டு தெரியுது. அப்படியே நீங்கள் பார்க்குறீங்க. டிங்கு இங்கே பாருடி டிங்கு, இப்படிலாம் பண்ணிகிட்ருக்காங்கடி டிங்கு, என்னால் பார்க்க முடியலடி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டிங்குகிட்ட சொல்கிறீங்க. விட்டு தள்ளு அப்படின்னு சொல்லிட்டு டிங்கு சொல்லிகிட்டு இருக்காங்க. இப்போ டிங்கு கையில் இருக்கிற பீரை பிடிங்கி நீங்கள் குடிக்கிறீங்க. ரொம்பலாம் குடிக்காதடி, உனக்கு குடிக்கிறது பழக்கமே இல்லடி, என்னடி இப்படி கல்பாடிக்கிற, விடுறி சுமாரடி, எனக்கு இப்போ இருக்கிற மழை கஷ்டத்துக்கு ஃபுல்லாத்தையும் குடித்தாலும் குடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் குடிக்கிறீங்க. என்னடி அது நல்லாவே இருக்காதுடி, எப்படி குடிக்கிற விட்ரி
ஏய் விட்றி, எனக்கு இது வேணும்டி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் குடிக்கிறீங்க. அடியே விட்றியும் என் தயவுசெய்து உன்னையும் கொண்டு போய் என்னால் வீட்டில் விட முடியாது, தெரியும் மாட்டிக்கிருவோண்டி, விட்றி விட்றின்னு சொல்லிட்டு நீங்கள் டிங்கு காத்திக்கிட்டே இருக்காங்க, நீங்கள் குடிச்சிட்டே இருக்கீங்க. அப்படியே இப்போ வந்து குடிச்சு முடிச்சிட்டிங்க. இப்போ வந்துட்டு அவர் வந்து ஊட்டி விடுறது, யாயா வந்து ஊட்டி விட்றாங்க இப்போ வந்து ஜேகோப்புக்கு. உங்களுக்கு டென்ஷன் ஆயிடுச்சு, நீங்கள் போய் ஜேகோப்போட லெக்கை பிடிக்கிறீங்க, அதாவது அவருடைய காலை போய் பிடிக்கிறீங்க. பிடிச்சோடனே அவர் மா பேய் அப்படின்னு சொல்லிட்டு காலை தூக்கி மேலே வைக்கிறாரு. இப்போ வந்துட்டு யாயா கேட்குறாங்க, என்னாச்சு ஜேகோப், என்னாச்சு? யாயா உள்ளே என்னமோ இருக்கா? ஆமாம், என் காலை பிடிச்சிச்சா? ஐயோ ஜேகோப், ஏதாச்சும் ஒன்று வேற என்னமாவது இருக்கும் ஜேகோப். இல்லை யாயா, உண்மையிலே உள்ளே என்னமோ இருக்குது, என் காலை பிடிச்சிச்சு. ஐயோ சரி இருங்க நான் பார்க்குறேன். ஏயா வேணாம் யாயா, வேணாம். இரு வெயிட்டரை கூப்பிடும். வெயிட்டர் யோ பேரர் இங்கே வாயா. என்னங்க சார், உள்ளே என்னமோ இருக்குது, என் காலை பிடிச்சிச்சு. சார் அதெல்லாம் ஒன்றும் இருக்காது சார், உங்களோட பிரம்மையாக இருக்கும். ஏன்னா என் ஆளுக்கு இதே சொல்லிட்டு இருக்கீங்க. உள்ளே என்னமோ இருக்குது, என் காலை பிடிச்சிச்சு, அது என்னன்னு பாரு. இங்கே உங்கள் ஃப்ரெண்டுனா அடியே ஏன்டி இப்படிலாம் பண்ணிகிட்ருக்க, கோர்த்து விட்டுட்டு எடி இப்போ நம்ம செத்தோண்டி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்டு புலம்பிகிட்டு இருக்காங்க. இப்போ அப்படியே வந்துட்டு பேரர் அப்படியே கவரை தூக்கி லைட்டாக பார்க்குறாரு. நீங்கள் 2 பேரும் உள்ளே இருக்கீங்க. ஜேகோப் கீழே குனிஞ்சு உங்கள் 2 பேர்த்தையும் பார்க்குறாரு. அப்படியே அவருக்கு ஷாக்கு. இங்கிட்ட டிங்குக்கு ஷாக்கு, செத்தோண்டா அன்றைக்கி. அவ்வளோதான், நீங்கள் ஃபுல்லாக மட்டையாகிட்டீங்க, உங்களுக்கு ஃபுல்லாகவே குடிச்சிருக்கீங்களா, அதனால் உங்களுக்கு ஒன்றுமே புரியலை, என்ன நடக்குதுன்னே உங்களுக்கே தெரியலை. இப்போ வந்துட்டு அப்படியே ஜேகோப் 2 பேர் வெளில வாங்க சார், 2 பேரும் வெளில வாங்கன்னு சொன்னேன். இப்போ டிங்கு வெளில வந்துடுறாங்க. சார் இவ்வளோ கொஞ்சம் வெளியில் இழுக்கிறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க சார். ஏன் சார், அவள் குடிச்சிருக்கா சார்? என்னது, அவள் ட்ரிங்க் பண்ணியிருக்கா சார், என்னை மன்னிச்சிருங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு டிங்கு அழுகுறாங்க. இரு முக்கிய அழுகாத அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்துட்டு உங்களை வந்து அப்படியே ஜேகோப் வெளில தூக்குறாரு. தூக்கி இப்போ எதுக்கு இங்கே வந்தீங்க, என்ன பண்ணிகிட்ருக்கீங்க 2 பேரும் இங்கே? டிங்கு நீ என்ன பண்ணிகிட்டு இருக்க, உங்கள் வீட்டில் போய் சொல்ல மாட்டீங்கோ? சார் வேணாம் சார், நாங்கள் இங்கே சாப்பிட தான் சார் வந்தோம், தெரியாதனமா ட்ரிங்க் ஆர்டர் பண்ணிட்டோம், அவள் குடிச்சிட்டா சார், எங்களை மன்னிச்சிக்கோங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு டிங்கு அழுகுறாங்க. ஐயோ டிங்கு வீட்டுக்கு கிளம்பிப்போ சார், ஒயனை பார்த்து வீட்டில் சேஃப்டியாக விட்டுருங்க சார், ஒயனை எதுவும் திட்டாதீங்க சார், ஒயனுக்கும் இதுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது சார், நான் தான் சார் ட்ரிங்க் ஆர்டர் பண்ணேன், அவள் வந்துட்டு தெரியாதனமாக எடுத்து குடிச்சிட்டா சார், ஒயனை எதுவுமே பண்ணிடாதீங்க சார், தயவுசெய்து வீட்டில் எதுவுமே சொல்லாதீங்க சார், பாவம் சார், அவள் ஏற்கனவே ரொம்ப கஷ்டத்தில் இருக்கா சார், ஏற்கனவே ரொம்பவே அழுதுட்டுருக்கா சார், தயவுசெய்து எதுவுமே வந்து வீட்டில் போய் சொல்லிடாதீங்க சார், ப்ளீஸ் சார் உங்ககிட்ட கெஞ்சி கேட்குறேன் சார், தயவுசெய்து எதுவுமே போய் சொல்லிடாதீங்க சார். டிங்கு ரொம்பவே வந்து ரிக்வஸ்ட் பண்ணி இப்போ வந்துட்டு ஜேகோப்கிட்ட கேட்குறாங்க. இப்போ வந்துட்டு யாயாவை சொல்கிறாங்க ஜேகோப், யாயா நீ பார்த்துக்க, வீட்டுக்கு போகிறியா, நான் இவளை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறேன். இல்லை நானும் என்ன கூட. இல்லை யாயா நீ போ, நான் இவ வேறு ட்ரிங்க் பண்ணியிருக்கா, நான் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறேன், நீ பார்த்து போகிறியா யாயா, லேட் ஆகிடுச்சு பார்த்துப்போ ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகோப் சொல்கிறாரு. அவங்களுமே சரி நீ பார்த்து இவளை கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பி போயிடுறாங்க. இப்போ டிங்குவை இங்கே பாரு டிங்கு, இன்னொரு தடவை இந்த மாதிரி வேலை பார்த்துட்டு இருந்தேன்னா உங்கள் வீட்டிலையே நான் சொல்லி கொடுத்துருவேன் சார், இனிமேல் இப்படிலாம் பண்ண மாட்டேன் சார், சமத்தா இருப்பேன் சார், உங்க கூட சேர்றதுனால தான் ஒயனும் கேட்டு போயிட்டுருக்கா சார், என்னை மன்னிச்சிருங்க சார். எம்மா தாயே இங்கேருந்து கிளம்புமா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகோப் கத்துறாரு. டிங்குமே போயிடுறாங்க. இப்போ அப்படியே உங்களை தூக்கிட்டு போயிட்டு அப்படியே வந்துட்டு காரில் உட்கார வைக்கிறாரு, அதாவது முன்னாடி டிரைவர் சீட்டுக்கு பக்கத்து சீட்டில் வந்து உட்கார வைக்கிறாரு. ஏன்னா பின்னாடி உட்காந்தா நீங்கள் விசாடி நல்லாவே ஓவராகவே வந்து குடிச்சிருக்கீங்க, நீங்கள் விசாடி கீழே விழுந்துட்டிங்கன்னா, அதனால் உங்கள் டிரைவர் சீட்டுக்கு பக்கத்தில் உட்கார வச்சு உங்களுக்கு சீட் பெல்ட் மாட்டி விட்றாரு. அவருமே வந்துட்டு அப்படியே காரை ஸ்டார்ட் பண்ணுறாரு. இப்போ வந்துட்டு நீங்கள் அப்படியே உங்களுக்கு வாமிட்டிங் வருது. இப்போ போயிட்டு ஜேகப்போட கையில் அங்கிள் எனக்கு வாமிட் வருது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. அவருமே காரை நிப்பாட்டிட்டு அவர் இறங்கி வந்துட்டு என்னடி நீ இப்படி ஜீவனை வாங்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு உங்களை வந்துட்டு காரை விட்டு வெளில இறக்கி அப்படியே கூட்டிகிட்டு போய் வாமிட் எடுக்க வைக்கிறாரு. நீங்கள் வாமிட்லாம் எடுத்து முடிச்சுட்டு அப்படியே அவர் மேலேயே மயங்குறீங்க. ஒயன் கொஞ்சம் என்னை பாரு, ஒயன் கொஞ்சம் நேரம் என்னை பாருடி, ஏன்டி இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கண்ணத்தை இப்படி தட்டுறாரு. நீங்கள் அவ்வளோதான் எதுவுமே பேசலை. இப்போ அப்படியே உங்களை அப்படியே அப்படியே வந்துட்டு அவர் வந்து கூட்டிகிட்டு போய் அப்படியே வந்து காலில் உட்கார வைக்கிறாரு. நீங்கள் அவரோட டைய பிடிச்சி இழுத்து ஏன்
எதுக்கு உங்களுக்கு என்னை பிடிக்கலை? எதுக்கு உங்களுக்கு யாயாவை பிடிச்சிருக்கு? ம் என்னை உங்களுக்கு எப்பயுமே பிடிக்காதா அன்குல்? சொல்லுங்கள் அன்குல் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போதையிலே அழுதுட்ருக்கீங்க. உங்களுக்கு என்ன நடக்குதுன்னே தெரில. ஆனால் வந்துட்டு நீங்கள் அழுதுட்ருக்கீங்க. இப்போ வந்து ஜெய்கோப், இங்கே பாரு நீ குடிச்சிருக்கப்போ உனக்கு நான் என்ன சொன்னாலும் உனக்கு புரியாது சரியா? நீ அழுகாத ஓகேவா? நம்ம வந்து வீட்டுக்கு போகணும், நீ ஃப்ரெஷ்ஷப் ஆகும், நம்ம எதுவாக இருந்தாலும் காலைல பேசிக்கலாம். ஓ ஓ நான் குடிச்சிருக்கேன் அன்குல், அதனால தான் நீங்கள் என்னை அவாய்ட் பண்ணுறீங்களா? என்னை உங்களுக்கு பிடிக்கலையா? நான் குடிக்கிறனால தான் உங்களுக்கு என்னை பிடிக்கலையா அன்குல்? சரி அன்குல், சரி நான் இனிமேல் குடிக்க மாட்டேன் அன்குல். ஆனால் நீங்கள் என்னை அவாய்ட் பண்ணாமல் என்னை அக்செப்ட் பண்ணிக்கோங்க அன்குல். ப்ளீஸ் அன்குல், ப்ளீஸ் அன்குல், என்னை அக்செப்ட் பண்ணிக்கோங்க அன்குல். ஐயோ என்ன அழுகாதடி, நீ இப்படிலாம் அழுகிறத என்னால் பார்க்க முடியலடி, புரிஞ்சுக்கோடி ஓயன். ஐயோ நான் உன்னை எப்படி வச்சு பார்த்துட்ருக்கேன் தெரியுமா? நீ வந்துட்டு ஒரு சின்ன பொண்ணு, அவ்வளோதான். உன்னை நான் தூக்கி வளர்த்துருக்கேன், நீ என்னோட அக்கா பொண்ணு, நீ குழந்த, அவ்வளோதான். எனக்கு உன்னை பொறுத்த வரைக்கும் அழுகாதிரி ஓயன், ப்ளீஸ். நீ அழுகிறத என்னால் பார்க்க முடியலடி ஓயன், அழுகாதிரி அப்படின்னு சொல்லி இப்போ ஜேகோப் வந்து சொல்லிகிட்டு இருக்காரு. நீங்கள் வாமிட் எடுத்திருப்பீங்களா, உங்களுக்கு அப்படியே லைட்டாக தெளிஞ்சிருக்கும். அப்படியே ஜெயோப்பை பார்க்குறீங்க. அப்படியே அவர் டைலேருந்து ஹேண்டை ரிமூவ் பண்ணிட்டு, ஓ அன்குல் அன்குல் ஐ எம் சாரி, சாரி அன்குல், சாரி. நீங்கள் வாங்க வண்டியை ஸ்டார்ட் பண்ணுங்கள், நம்ம வீட்டுக்கு போகலாம். இனிமேல் உங்களை நான் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் அன்குல், டிஸ்டர்ப் நான் பண்ணவே மாட்டேன் ஓகேவா? நீங்கள் வந்து யாயாவை கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்களா? நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கோங்க, எனக்கு இதில் எந்த ஒரு ஃபீலிங்ஸும் இல்லை அன்குல். ஐ எம் ஸோ சாரி அன்குல், உங்களை ஓவராகவே நான் கஷ்டப்படுத்திட்டேன், ஓவராகவே வந்துட்டு உங்களை டென்ஷன் ஆக்கிட்டேன். ஐ எம் ஸோ சாரி அன்குல், ஐ எம் ஸோ சாரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அழுதுகிட்டே அவர்கிட்ட சொல்லிகிட்ருக்கீங்க. அவர் உங்கள் இயர்ஸை தொடச்சி விட கையை கொண்டு வராரு. நீங்கள் அவர் கையை தட்டி விட்டு, இல்லை அன்குல், இல்லை நானே தொடச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே வந்து அப்படியே துடைக்கிறீங்க. தொடச்சிட்டு, இல்லை அன்குல் இனிமேல் நான் அழுக மாட்டேன் அன்குல், நீங்கள் வாங்க காரை ஸ்டார்ட் பண்ணுங்கள், என்னை வீட்டில் கொண்டு போய் விடுங்க, எனக்கு ஓவராக ஹெட்டேஜாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. இப்போ வந்துட்டு ஜேகோப்புமே அப்படியே வந்துட்டு காரை ஸ்டார்ட் பண்ணி உங்களை வீட்டுக்கு தான் கூட்டிகிட்டு போகிறாரு. அப்படியே வீட்டுக்கு போய் அப்படியே நீங்கள் இறங்கி அப்படியே நடக்கிறீங்க. அவர் வந்து உங்களை பிடிக்க வராரு. இல்லை அன்குல், இல்லை நான் பார்த்துக்கிறேன். எப்படி நடப்ப? இருடி நான் கூட்டிகிட்டு போய், இல்லை அன்குல், இல்லை நான் பார்த்துக்கிறேன், என்னால் பேலன்ஸ் பண்ண முடியும், நானாக நடந்துக்கிறேன் அன்குல் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே தள்ளாடிக்கிட்டு நடக்கிறீங்க. அவர் உங்களை பிடிக்க வராரு. அன்குல் இல்லை என்கிட்ட வராதிங்க, பார்த்துக்கிறேன் அன்குல், நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களுமே நடக்கிறீங்க. ஆனால் உங்களால் பேலன்ஸ் பண்ணி நடக்க முடியல. அப்படியே வந்துட்டு நீங்கள் கீழேயுமே விழுந்துட்டீங்க. விழுந்ததுக்கப்புறம் அவர் உங்களை தூக்க வராரு. நீங்கள் அவரை தூக்க விட மாட்டேறீங்க, அவரை உங்களை தடவே விட மாட்டேறீங்க. இல்லை நான் பார்த்துக்கிறேன் அன்குல், இல்லை வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே அப்படியே தடுமாறி எழுந்திரிச்சு அப்படியே நடந்து வீட்டுக்குள்ளே போகிறீங்க. உங்களால் ஸ்டெப் ஏற முடியல, அப்படியே தடுமாறிக்கிட்டே பிடிச்சிக்கிட்டே அப்படியே ஏறுறீங்க. அப்படியே ஜேகோப் உங்களை பார்த்துக்கிட்டே நிற்கிறாரு. அப்படியே நீங்களுமே போய்ட்டு ரூமில் போய்ட்டு படுத்துட்டீங்க. நீங்கள் தான் கொஞ்சம் நிதானத்தில் இல்லைல்ல, அதனால் நீங்களுமே போயிட்டு படுத்து அப்படியே தூங்கிட்டீங்க. இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் விடியுது. நீங்கள் அப்படியே எந்திரிக்கிறீங்க. உங்களுக்கு ரொம்பவே ஹெட் பெயினாக இருக்குது. அப்போ தான் வந்துட்டு நீங்கள் யோசிக்கிறீங்க என்ன நடந்துச்சுன்னா, அந்த லாஸ்ட்டாக உங்களுக்கு குடிச்சிட்டு அந்த ஜேகோப்கிட்ட மாட்டினது மட்டும்தான் ஞாபகம் இருக்குது. மற்ற எதுவுமே உங்களுக்கு ஞாபகம் இல்லை. அப்படியே வந்துட்டு நீங்களுமே, ஐயோ குடித்ததை வேற பார்த்துக்கிட்டாரே, நீ என்னென்ன நடக்க போகுதுன்னு தெரிலையே அப்படின்னு சொல்லிட்டு நீங்களுமே போச்சு செத்தோம் இன்றைக்கி நம்ம செத்தோம் அப்படின்னு வந்து நீங்கள் யோசிச்சுட்டே அப்படியே வந்து டிங்குக்கு கால் பண்ணுறீங்க. நேற்று அதுக்கப்புறம் என்னடி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. எனக்கு என்னடி தெரியும், நான் உன்னைய வச்சுட்டு நான் வீட்டுக்கு வந்துட்டேன், அவர் என்னையவே அந்த கற்றுனாரு, உன்னை வச்சு செய்ய போகிறாரு, போடி போ அப்படின்னு சொல்லிட்டு டிங்கு வேற உங்களை பயன்படுத்துகிறாங்க. உங்களுக்கு நான் செத்து போச்சு, இன்னி என்னென்ன நடக்க போகுது, வீட்டில் கொடுத்து விட்டுருப்பாரோ, ஐயோ அம்மா வேற அட்வைஸ் பண்ணியே கொள்வாங்க, அப்பா அடித்து சாவடிப்பாரே, நீ என்ன பண்ணுறது, அடி வாங்கியே சாகணும் போலுக்கு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களுமே அப்படியே ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அப்படியே கீழே போகிறீங்க. ஆனால் எல்லாருமே நார்மலாக தான் இருக்காங்க. நீங்கள் போயிட்டு அம்மா டிஃபன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. அவங்களுமே வந்துட்டு டிஃபன் எடுத்து வைக்க நார்மலாக தான் உங்ககிட்ட பேசுகிறாங்க. அப்போ உங்கள் அன்கிளை பார்க்குறீங்க. சரி இவர் எதுவுமே வீட்டில் இன்னும் சொல்லலை அவளுக்கு, யாவா தப்பிச்சோண்டா ஒயன், தப்பிச்ச அன்குல் எதுவுமே வீட்டில் சொல்ல, தப்பிச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ரிலாக்ஸாக இருக்குது. அப்போ நீங்களுமே வந்துட்டு கிளாஸுக்கும் கிளம்பி அப்படியே போகிறீங்க. இப்போ வந்துட்டு உங்கள் அன்கிளை கண்டுக்கவே இல்லை, அவ்வளோதான். நீங்கள் ஃபுல்லாக வந்துட்டு மூவ் ஆன் ஆகிட்டீங்க. இப்போ வந்துட்டு உங்கள் அன்கிளை நீங்கள் பார்க்கவே இல்லை. அவர்கிட்ட போய் நீங்கள் மொதல் கேட்குறதும் எதுவுமே பேசுகிறதே இல்லை. அப்படியே வந்துட்டு நீங்கள் கிளாஸுக்குமே போகிறீங்க. நீங்கள் கிளாஸுக்கும் போயிடுறீங்க. போனதுக்கப்புறம் டிங்கு கேட்குறாங்க, என்னடி உன் வீட்டில் பெரிய சம்பவம் ஆயிடுச்சா? சம்பவம்லாம் ஒன்றும் ஆகலடி, எங்கள் அன்கிள் வீட்டிலையே சொல்லடி, தப்பிச்சேன்டி நான்.
அப்பா நல்ல வேலை வீட்டில் சொல்லி அவரை நான் ரிக்வஸ்ட் பண்ணிண்டி ரொம்பவே கெஞ்சினேன்டி, தயவுசெய்து வீட்டில் எதுவும் சொல்லிடாதீங்க சார், அவள் ஏற்கனவே ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறா, சொல்லிடாதீங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்பவே ரிக்வஸ்ட் பண்ணி தெரியுமா அவர்கிட்ட. ஓ, நீ ரிக்வஸ்ட் பண்ணனால தான் அவர் சொல்லலையா? நான் கூட என் மேலே இருக்கிற பாசத்தினால தான் சொல்லலைன்னு நினச்சேன்டி. இருக்கலாம்டி, அப்படியும் கூட இருக்கலாம், நீ வேற போடி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவ்வளோதான். இப்போ வந்துட்டு ஜேகோப் உள்ள கிளாஸ்க்குள்ளே வராரு. 2 பேருமே அப்படியே கிளாஸை கவனிக்கிறீங்க. இப்போ மொதமாயெல்லாம் இல்லை, ஜேகோப்பை நீங்கள் கண்டுக்கிறதே இல்லை. நீங்கள் சரி உங்கள் பாடத்தை கவனிக்கிறீங்க, டிங்கு கூட பேசுகிறீங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசுகிறீங்க, கேன்டீனுக்கு போகிறீங்க, அங்கே போகிறீங்க, சாப்பிட்றீங்க, வைக்கிறீங்க, இப்படியே தான் மூவ் ஆன் ஆகிட்டே அப்படியே ஸ்கிப் ஆகிட்டே போகுது டேஸும். இப்போ வந்துட்டு யாயா கேட்குறாங்க ஜேகோப்கிட்ட, ஜேகோப் எப்போ நீ கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்க, எங்கள் வீட்டிலேருந்து ப்ரெஷர் வந்துக்கிட்டே இருக்குது, எப்போ தான் 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்கன்னு கேட்டுகிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து ஜேகோப்கிட்ட கேட்குறாங்க. ஜேகோப்புமே சரி ஓகே, நான் வந்துட்டு நாளைக்கு உன்னை பொண்ணு கேட்டு உங்கள் வீட்டுக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகோப் சொல்கிறாரு. இப்போ நெக்ஸ்ட் டே தான் அப்படியே வீட்டிலேருந்து எல்லாருமே கிளம்பி இப்போ வந்துட்டு யாயா வீட்டுக்கு தான் போகிறாங்க. நீங்கள் போல் இப்போ வந்துட்டு நீங்கள் தான் ஃபுல்லாக மூவ் ஆன் ஆகிட்டிங்களா, அதனால் வந்துட்டு நீங்கள் கண்டுக்கிறதே இல்லை, என்னத்தையும் நடக்கட்டும், நான் என்னமோ ஆகிட்டு போதுரா அப்படின்ற மாதிரியே நீங்களுமே விட்டுறீங்க. இப்போ வந்துட்டுமே எல்லாருமே வந்துட்டு யாயா வீட்டுக்கு போயிட்டு பொண்ணு கேட்குறாங்க. அப்போ அவங்களுமே வந்துட்டு ஓகேன்னு சொல்லிடுறாங்க. அப்போயே வந்து நிச்சயதார்த்தமே நடந்ததுக்கப்புறம் அப்படியே வந்துட்டு வீட்டுக்கு எல்லாருமே வந்துடுறாங்க. அப்போ வந்து 2 டேஸில் வந்துட்டு மேரேஜ் வச்சுக்கலான்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எல்லாருமே ஓகேன்னு சொல்லிட்டாங்க. அவ்வளோதான். இப்போ வந்துட்டு மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு வந்துட்டு எல்லாமே வந்து பர்ச்சேசிங்கும் நடந்துகிட்ருக்கு. ஆனால் எதுலேயுமே நீங்கள் வந்துட்டு எதுலேயுமே ஈடுபாடு இல்லை உங்களுக்கு. நீங்கள் ட்ரெஸ்ஸு வந்து உங்கள் அம்மா உங்ககிட்ட கேட்குறாங்க எந்த மாதிரி ட்ரெஸ் வேணும்னு கேட்குறாங்க. நீங்கள் எப்படினாலும் ட்ரெஸ் எடுங்கம்மா, நீங்கள் எப்படி எடுத்தாலும் நான் தான் போட்டுக்கிருவேன்ல, நீங்கள் எப்படினாலும் எடுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ வந்துட்டு ஜேகோப் வந்து உங்ககிட்ட கேட்குறாரு, ஒயன் நீ ஓகேவா தானே இருக்க? நான் ஓகே தான் அங்கிள், நான் ஓகேவாக தான் இருக்கேன், நான் நல்லா தான் இருக்கேன், எனக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை அங்கிள், நீங்கள் வந்து உங்கள் லைஃப்பை வந்துட்டு நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள், நீங்கள் வந்துட்டு அவங்களை கல்யாணம் முடிச்சுட்டு நீங்கள் ஹாப்பியாக இருங்க அங்கிள், எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அவர் வந்துட்டு உங்களை ஒரு மாதிரியாக பார்க்குறாரு. என்னடா இவளுக்கு கொஞ்சம் கூட ஃபீலிங்காகவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உங்களை ஒரு மாதிரியாக பார்த்துட்ருக்காரு. இப்போ நீங்களுமே வந்துட்டு ஃபீலிங்கே உங்களுக்கு இல்லை, அவ்வளோதான், நீங்கள் வந்து ஃபுல்லாக மூவ் ஆன் ஆகிட்டீங்க. அவர் வந்துட்டு உங்களை பார்க்குறாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு எல்லாமே பர்ச்சேசிங் போயிட்டுருக்கு. அப்போ மேரேஜுக்கான அந்த டேட்டும் வருது. அண்ட் வந்துட்டு ஜேகோப் வந்து மணவரையில் உட்காந்துட்ருக்காரு. நீங்களுமே அங்கே இருக்கீங்க. வந்து உங்கள் அம்மா உங்ககிட்ட கொடுத்துட்டு இந்த அர்ச்சனை இதெல்லாம் கொடுப்பாங்களா எல்லாத்துக்கும், வந்துட்டு அந்த அரிசி அதை வந்துட்டு எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு வர சொல்கிறாங்க. நீங்களுமே ரொம்ப ஹாப்பியாக எங்கள் அங்கிளுக்கு கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களுமே ரொம்ப ஹாப்பியாக எல்லாத்துலேயும் வந்துட்டு கொடுத்துட்ருக்கீங்க. அப்படியே வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஒரு தாவணி தான் வியர் பண்ணியிருப்பீங்க. நீங்கள் செம க்யூட்டாக இருக்கீங்க. அதில் வந்துட்டு அப்படியே வந்துட்டு எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து கொடுத்துட்ருக்கீங்க. ஐயர் மந்திரம் சொல்லிக்கிட்டு இருக்காரு. இப்போ வந்துட்டு பொண்ணை வர சொல்கிறாங்க. பொண்ணை போய் வந்துட்டு அவங்க அப்பா கூப்பிட போகிறாங்க, அவங்க அப்பா அம்மா கூப்பிட போகிறாங்க. ஆனால் வந்துட்டு அங்கே யாயா இல்லை. அப்படியே வந்துட்டு யாயா வந்துட்டு அந்த மண்டபம் ஃபுல்லாக தேடுறாங்க. அங்கே எங்கேயுமே யாயா இல்லை. யாயாவோட நம்பருக்குமே வந்துட்டு அவங்க கால் பண்ணுறாங்க. ஆனால் வந்து யாயா ஃபோனை எடுக்கவே இல்லை. என்ன தான் நடக்குது இங்கே, என்ன ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்துட்டு எல்லோரும் தேடிக்கிட்டே இருக்காங்க. இங்கே வந்து ஐயர் வேறு வந்துட்டு பொண்ணை வர சொல்லுங்கன்னு சொல்லிட்டே இருக்காங்க. ஆனால் அங்கே வந்து பொண்ணே வரல. என்னடா இங்கே என்ன யாயா எங்கே போனா அப்படின்ற மாதிரியே தேடிக்கிட்டே இருக்காங்க. இப்போ வந்துட்டு உங்களுடைய அம்மா தான் போயிட்டு வந்துட்டு கேட்குறாங்க, எங்கே யாயாவை எங்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. யாயாவை காணோம். என்னது காணோமா? ஆமாம், யாயாவை காணோம், ரூமில் தேடி பார்த்துட்டோம் காணோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சொன்னதுக்கப்புறம் நீங்கள் என்ன கடைசி நிமிஷத்தில் வந்துட்டு யாயாவை காணோன்றீங்க, ஃபோன் அடிங்க யாயாவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சொன்னதுக்கப்புறம் அவங்களுமே ஃபோன் அடித்து பார்த்துட்டோம், எடுக்க மாட்றா, ஃபோன் சுவிட்ச் ஆஃப்னு வருது, எங்கே இருக்கான்னு தெரிலன்னு சொல்லிட்டு எல்லாருமே இப்போ தேட ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கன்னா ஒரு பக்கம் போய் தேடுறீங்க. இப்போ ஜேகோப்புமே வந்துட்டு மணவரையில் எழுந்திரிச்சு அவருமே எந்திரிச்சு எல்லா இடத்துலையுமே இப்போ வந்து தேடிக்கிட்டு இருக்காரு. ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாருமே வந்துட்டு நீங்களாம் பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு அப்புறம் வந்துட்டு எல்லா இடத்துக்குமே நீங்கள் போய் தேடிட்டு இருக்கீங்க. உங்கள் அம்மாவுமே ஒவ்வொரு இடமா தேடிட்டு இருக்காங்க. ஜேகோப் அவங்க ஒரு இடத்துல தேடிட்டு இருக்காங்க. இப்போ அவங்களோட அம்மா அப்பா அவங்களுமே வந்து தேடிட்டு இருக்காங்க. எல்லாருமே வந்துட்டு யாயா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக தேடிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் வந்துட்டு யாயா கிடைக்கல. இப்போ வந்துட்டு எல்லாருமே ஒவ்வொரு ஆளாக இப்போ மண்டபத்துக்குள்ளே வராங்க. கிடைக்கலன்னு சொல்லிட்டு வராங்க. ஜேகோப்புமே வந்துடுறாரு. அவருமே கிடைக்கலன்னு சொல்லிட்டு வராரு. லாஸ்ட்டாக தான் நீங்கள் வரீங்க. நீங்களுமே வந்துட்டு இல்லை ஆன்ட்டியை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களுமே சொல்கிறீங்க. இப்போ வந்துட்டு உங்கள் அம்மா அப்படியே வந்துட்டு உங்களை பார்க்குறாங்க. இப்போ வந்துட்டு ஜேகோப் மீம் பார்க்குறாங்க. ஜேகோப் சொல்லுக்கா, போய் மணவரையில் உட்காரு. யாயாவை காணோம்ல, நான் மணவரையில் உட்காந்து என்ன பண்ணுறது? போய் உட்காருடா, நான் சொல்கிறேன்ல, போய் உட்காரு. என்னக்கா போய் உட்கார்றா ஒயன்
அம்மா இங்கே வா, இந்தாம்மா, அந்த சாரியை போய் வேர் பண்ணிட்டு வா. எதுக்குமா? போய் வேர் பண்ணிட்டு வாடி. மா இது எதுக்குமா நான் கட்டிக்கணும்? இது கல்யாண பொண்ணோட சாரிம்மா, இதை எப்படிமா நான் கட்ட முடியும்? எனக்குலாம் வேணாம்மா. ஏய் போய் கட்டிட்டு வாடி, நான் சொல்கிறேன்ல, போய் செய் போ. மா வேணாம்மா, எனக்கு இதெல்லாம் வேணாம்மா. ஏய் போய் கட்டிட்டு வாடி, நான் சொல்கிறேன்ல, போ. ஐயோ எதுக்கு தான் இதெல்லாம் பண்ண சொல்கிறீங்கன்னு தெரில, கொடுத்து தொலைங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களுமே வாங்கிட்டு அப்படியே போகிறீங்க. இப்போ ஜேகப் கேட்குறாரு, அக்கா நீ என்ன பண்ண போகிற? கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருடா ஜேகப். அக்கா எனக்கு இதெல்லாம் வேணாம், நீ என்ன பண்ண போகிறேன்னு எனக்கு நல்லாவே தெரியுது, எனக்கு வேணாம் வேணாம் வேணாம், நீ இப்படியே இருக்க போறியாடா? அம்மாவை பாடுறா எப்படி அழுதுட்ருக்காங்கன்னு. எப்போடா உனக்கு கல்யாணம் ஆகுறது? உனக்கு வயசு எத்தனை? இப்படியே எல்லாமே வந்து தட்டி தட்டி போயிட்டே இருக்குடா ஜெகோப். இப்போ என் ஐயாவை நம்பிட்டு நம்ம உட்காந்துட்டு இருந்தோம், அவங்க யாவுமே எங்கே போனாங்கன்னே தெரில பாரு இன்னும் வரைக்கும். அதாவது எதுக்கு மேரேஜ் நடக்கிற அன்னைக்கு காணாமல் போனோம், எல்லாம் பிளான் பண்ணிட்டு இருக்காங்கடா ஜெகோப். தயவுசெய்து நீ புரிஞ்சுக்கோ, நிலமையை புரிஞ்சுக்கோ. இப்போயும் உனக்கு கல்யாணம் ஆகலைன்னா அம்மா மனசை விட்டுருவாங்க, புரிஞ்சுக்கோ. நான் என் பொண்ணையும் உனக்கு தரேன், நீ அவளை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உங்கள் அம்மா சொல்கிறாங்க. ஜெயக்குப் நான் மாட்டேன்றாரு. இப்போ நீங்களுமே வந்து சரியை வியர் பண்ணிட்டு வந்துட்டீங்க. இப்போ உங்கள் அம்மா போயிட்டு ஜெயக்குப் பக்கத்தில் உட்கார சொல்கிறாங்க. நீங்களாம் முடியாது, போய் உட்காரடி ஓயன், உனக்கும் ஜெயக்குப்க்கும் இன்னைக்கு கல்யாணம் ஆகணும், ஓகேவா? வேறு வழி இல்லை. ஜெயக்குப்க்கு இன்னைக்கு மேரேஜ் நடந்தே ஆகணும். பொண்ணு இல்லை, அதனால தான் உன்னைய நான் உட்கார சொல்கிறேன். புரிஞ்சுக்கோடி ஓயன், புரிஞ்சுக்கோ. உன் காலில் கூட விழுகிறேன். பாட்டியை பாடுறி ஓயன், பாட்டியை பாடுறி, பாவண்டி பாட்டி, தயவுசெய்து போடி ஓயன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா உங்ககிட்ட கெஞ்சுறாங்க. அம்மா வேணாம்மா, என்கிட்டலாம் எதுக்குமா கெஞ்சிகிட்டு இருக்கீங்க? நான் போகிறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களுமே போய் உட்காடுறீங்க. இப்போ ஜேகோ இப்போ எந்திரிச்சிடறாரு. என்ன எல்லாம் பிளான் பண்ணிகிட்ருக்கீங்களா? எல்லாமே உங்களோட பிளான் தானே, எனக்கு நல்லாவே தெரியுதக்கா. அக்கா இவன் வந்து அன்றைக்கி என்கிட்ட சொன்னாக்கா ஐ லவ் யூன்னு. அதுக்கான ரீசன் என்னன்னு தெரியுமாக்கா? இவன் என்னை லவ் பண்ணுறாக்கா. ஆனால் எனக்கு இவ்வளோ பிடிக்கலக்கா. இப்போ இவகிட்ட கேளுக்கா, யாயா எங்கன்னு கேளுக்கா. இவ தான்க்கா எங்கிட்டாவது கொண்டு போய் மறைச்சி வச்சிருப்பா, கேளுக்கா. ஏய் என்னடா பேசுகிற? அவள் எதுக்குடா மறைச்சி வைக்க போகிறா? அக்கா நீ இவளை நல்லா நோட் பண்ணியாக்கா, இவன் எப்பயும் போல் ஹாப்பியாக இருக்காக்கா. நான் இவகிட்ட கேட்டேன், உனக்கு எந்த ஒரு ஃபீலிங்ஸும் இல்லையான்னு கேட்டேன். இல்லைன்னு ரொம்ப ஹாப்பியாக சுற்றிட்டு இருந்தா. அப்போயே எனக்கு டவுட் ஆச்சுக்கா இவன் மேலே. இப்போ பார்த்தியா இதில் கொண்டு வந்து இவள் பிளான் பண்ணி எல்லாத்தையும் பண்ணிகிட்டு இருக்காக்கா. இவகிட்ட கேளுக்கா, யாயா எங்கன்னு கேளுக்கா. இப்போ தாங்க எங்கேயாவது மறைச்சி வச்சிருப்பா, இவகிட்ட கேளுக்கா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அன்குள் சொல்லிட்டு இருக்காரு. உங்களுக்கு நான் என்ன பண்ணேன்? நான் ஒன்றுமே பண்ணலையே. அம்மா இதுக்கு தான் நான் சொன்னேன், இப்போ புரியுதா? எனக்கு வேணாமா, இந்த கல்யாணமே வேணாமா. இப்படி ஒரு சந்தேகத்தோட என்னை கல்யாணம் பண்ணிக்க எனக்கு வேணாமா. ஏம்மா இப்படி என்னை போட்டு டார்ச்சர் பண்ணிகிட்ருக்கீங்க? யாயா எங்கே இருக்காங்கன்னு எனக்குலாம் தெரியவே தெரியாது. இவர் என் மேலே இவ்வளோ பெரிய பழி சொல்லிகிட்டு இருக்காரு. இவரை கல்யாணம் பண்ணிக்கணும்னு எனக்குமே எந்த ஒரு எண்ணமுமே இப்போல்லாம் கிடையாது. ஆமாம் அன்றைக்கி நான் சொன்னேன், ஏதோ தெரியாதனமாக நான் சொல்லிட்டேன். அது சொன்னதுக்காண்டி இப்போ வரைக்கும் நான் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கேம்மா. எதுக்கு தான் அப்படி போய் சொன்னோன்னு இப்போ வரைக்கும் நான் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கேன். எனக்கு வேணாம்மா, இவர் வேணாம்மா, எனக்கு தயவுசெய்து என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களுமே மனவரையிலேருந்து எந்திரிச்சிட்டீங்க. இப்போ வந்துட்டு உங்கள் பாட்டி அப்படியே வந்துட்டு நெஞ்சு பிடிச்சிட்டு கீழே விழுகுறாங்க. இப்போ என் பையனுக்கு இனிமேல் கல்யாணமே ஆகாதா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு நெஞ்சை பிடிச்சிட்டு கீழே விழுகுறாங்க. அப்படியே நீங்கள் உங்கள் பாட்டியை போய் பிடிக்கிறீங்க. பாட்டி ஒன்றும் இல்லை பாட்டி, நீங்கள் கொஞ்சம் கவுண்டனாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களுமே போயிட்டு அவங்களுடைய நெஞ்சை அப்படியே வந்துட்டு தடவி கொடுத்துட்ருக்கீங்க. இப்போ வந்துட்டு உங்கள் அம்மா தான், என்னடா நினச்சிட்டு இருக்க நீ என் பொண்ணை பற்றி? நீ இவ்வளோ நாளில் இவ்வளோ தூக்கி வளர்த்ததில்ல, இவ்வளோ தான் என் பொண்ணை பற்றி நீ புரிஞ்சிட்ருக்கியா? சி உனக்காண்டி ஒரு பொண்ணு கடத்துகிற லெவலுக்கு இவெல்லாம் என்ன ஒர்த்துன்னு நினைக்கிறியா? ஏன்டாடே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்க அம்மா கத்துறாங்க. இப்போ வந்து ஜெயகோப்புக்கும் வேறு வழி தெரில. ஏன்னா அவங்க அம்மா வந்துட்டு இப்போ வந்துட்டு ஹார்ட்டை பிடிச்சிட்டு கீழே விழுந்துட்டாங்க. வேறு வழி தெரியலை. இப்போ அவருமே அமைதியாக இருக்கார். ஓயன் நீ போ மனைவரைக்குன்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா சொல்கிறாங்க. சொன்னதுக்கப்புறம் உங்களுக்குமே வேறு வழி தெரில, அந்த இடத்துல என்ன பேசுகிறதுன்னு தெரில. அப்படியுமே நீங்களுமே போயிட்டீங்க. இப்போ வந்துட்டு அப்படியே ஜெயகோப்பும் வந்துட்டு உங்கள் கழுத்தில் வந்துட்டு தாலி கட்டிட்டாரு. அவ்வளோதான், உங்கள் 2 பேத்துக்குமே கல்யாணமே ஆயிடுச்சு. இப்போ வந்துட்டு உங்கள் அம்மா சொல்கிறாங்க, இங்கே பாரு ஓயன், இது வேணால் கட்டாய கல்யாணமாக இருக்கலாம், இது வந்து ஒரு ஃபோர்ஸ்டு மேரேஜ் தான். இருந்தாலுமே அவங்க 2 பேத்துக்கு மேரேஜ் ஆயிடுச்சு. இதுக்கு மேலே எப்படி இருக்கணுமோ அப்படி இருங்க 2 பேருமே. அவன் வந்து உன் மேலே கோவமாக தான் இருப்பியான், பட் நீ வந்து பொறுத்துக்கோ. நீயுமே வந்துட்டு எய்த்து பேசினேன்னா பிரச்சனை வளர்ந்துக்கிட்டே இருக்கும். இந்த கல்யாண வாழ்க்கை வந்து நீடிக்காது. தயவுசெய்து அட்ஜஸ்ட் பண்ணி போடி எதுவாக இருந்தாலும் சொல்லிவிட்டு உங்கள் அம்மா இப்போ உங்கள்கிட்ட சொல்கிறாங்க. நீங்கள்மா என்னாலையும் ஒரு லெவலுக்கு தாம்மா இருக்க முடியும். அவர் ஏதாச்சும் ஓவராக பேசிகிட்டு இருந்தாருன்னா நானுமே பேசுவேம்மா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. தயவுசெய்து எனக்காண்டியும் பாட்டிக்காண்டியும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போடி, அவர் என்ன பண்ணாலுமே ப்ளீஸ் டி. அப்படிலாம் என்னால் இருக்க முடியாதுமா.
நான் பழைய ஒயன் கிடையாதுமா. நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்டு அதனால் நான் நிறையாவே கஷ்டப்பட்டுட்டேம்மா, நிறையாவே கஷ்டப்பட்டுட்டேன். என் ஹார்ட்டு ரொம்பவே உடஞ்சி போயிடுச்சுமா. இதுக்கு மேலே என்னாலலாம் உடைய முடியாதுமா. இன்னொரு ஃபெயிலியரை பார்க்குறதுக்கு என்னாலலாம் முடியாதுமா. அவர் ஏதாச்சும் பேசிக்கிட்டே இருந்தாருன்னா நான் திருப்பி ரிப்பீட்டும் பேசுவேம்மா. பரவாயில்லம்மா, அதனால் உடஞ்சி போதா உடஞ்சி போட்டுமா, எனக்கு கவலையே இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. என்னடி பேசிகிட்டு இருக்க ஒயன், என்னடி நீ இப்படி பேசுகிற? உன் காலில் கூட விழுகுறேன்டி, தயவுசெய்து இந்த கல்யாண வாழ்க்கையை உடஞ்சி போகிற லெவலுக்கு நீ வச்சிடாதடி தயவுசெய்து அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா உங்கள்கிட்ட கெஞ்சுறாங்க. ஏம்மா எப்போ பார்த்தாலும் என்கிட்ட இப்படி கெஞ்சிக்கிட்டே இருக்கீங்க? ஏன் ஏன் எல்லாரும் சேர்ந்து என்னை இவ்வளோ கஷ்டப்படுத்துறீங்க? ஏம்மா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அழுகுறீங்க. என் பொறுத்துக்கோடி, புரிஞ்சுக்கோடி, என்னை புரிஞ்சுக்கோடி. நான் உனக்கு என்னைக்காவது கெட்டது நினச்சிருக்கேனா? உங்கள் அம்மாவை பற்றி உனக்கு தெரியாதா? மா, எப்பயுமே எனக்கு நல்லதுதாம்மா பண்ணுவீங்க. எனக்கு இவரை கல்யாணம் பண்ணி வச்சுட்டு என் லைஃப்பில் பெரிய இடியாவே கொண்டு வந்துட்டீங்கம்மா. இவருக்கு என்னை கொஞ்சம் கூட பிடிக்கலம்மா, கொஞ்சம் கூட அவருக்கு என்னை பிடிக்கவே இல்லை. அவர் இனிமே என் லைஃப் நரகமாக தாம்மா இருக்கும். அவர் என்னை என்னென்ன பாடுபடுத்த போகிறாருன்னு தெரியலையேம்மா. ஏம்மா என்னை இவர் கல்யாணம் பண்ணி வச்சுட்டு என்னையும் கஷ்டப்படுத்திட்டு நீங்களும் ஏம்மா கஷ்டப்பட்டுட்ருக்கீங்க? இதெல்லாம் எப்படிம்மா உங்களால் பார்க்க முடியும்? எப்படிம்மா நீங்கள் தாங்குவீங்க? இங்கே பாருடே, அவன் உன்னை கஷ்டப்படுத்துவான், அது எனக்கு நல்லாவே தெரியும். ஆனால் அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி அவனுக்கு உடனே நீ புரிய வைடி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா சொல்கிறாங்க. என்னத்தை புரிய வைக்க? என்னமோ பண்ணுங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களுமே இப்போ வந்துட்டு ரூமுக்கு போகிறீங்க. ஜேகோப் உட்காந்துட்ருக்காரு. அப்படியே உங்களை பார்த்து சிரிக்கிறாரு. ஒயான், வா 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 வா, வந்துட்டியா? உனக்காண்டி தான் ஒயான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். வா உள்ள வா, உள்ள வா, உள்ள வா. நீங்களும் உள்ளே போகிறீங்க. என்ன ஒயான் அப்படியே வர? டோரை க்ளோஸ் பண்ணிட்டு வா ஒயான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. உங்களுக்கு என்ன நடக்குதுன்னே புரியல. இவர் நல்ல விதமாக பேசிகிட்டு இருக்காரு. அப்படியே நீங்களுமே டோரை க்ளோஸ் பண்ணிட்டு அவர்கிட்டக்க போகிறீங்க. மேடம் உட்காருங்க மேடம். நீங்களும் போய் உட்காடுறீங்க. ஒயான் அங்கிள், இன்னைக்கு என்ன டேன்னு தெரியுமா? தெரியும் அங்கிள், நம்மளுக்கு 2 பேத்துக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. கல்யாணம் ஆயிடுச்சு. இப்போ என்ன நடக்கும்னு தெரியுமா? தெரியும் அங்கிள். ஓ, தெரியுமா? ஆமாம் அங்கிள், அம்மா சொன்னாங்க. ஓ, என்ன சொன்னாங்க? அது வந்து அங்கிள், அது வந்து நிறுத்துடி. எத்தனை தடவடி அது வந்துன்னுக்கிறப்ப நீ பிளான் பண்ண மாதிரி எல்லாமே நடந்துடுச்சுல ஒயான். பிளான் பண்ண மாதிரி எல்லாமே நடத்திட்டேல. நீ சொன்னேலடி ஒயான் அன்னைக்கு. உங்களை என்னால் மறக்க முடியலன்னு அத்தனை தடவை சொன்னேல. சொன்னாலும் என்னை மறக்க முடியல. அதனால் எல்லாத்தையுமே நீ பிளான் பண்ணிட்டு பண்ண. அதாவது நீ வந்து கொஞ்ச நாளாக வந்துட்டு நீ என்னை பார்க்காம அப்படியே ஒரு மாதிரி சுற்றிட்டு இருக்கும் போதே எனக்கு ஒரு மாதிரியாக உன் மேலே டவுட் ஆச்சுடி. ஏன்னா என்னை மறக்க முடியலன்னு சொல்லிட்டு இப்போ ஃபுல்லாக மூவ் ஆன் ஆகிட்டேன்னு சொல்கிறியே அப்படின்னு சொல்லிட்டு உன் மேலே எனக்கு ஓவராகவே டவுட்டாக இருந்துச்சு. அப்பயே வந்துட்டு எதுவும் பண்ணாமல் விட்டுட்டேன்டி. இப்போ பிளான் பண்ணி எல்லாத்தையும் பண்ணிட்டேல ஒயான். அங்கிள் என்ன பேசுகிறீங்க நீங்கள்? என்னடி பேசுகிறேன்? உண்மையை பேசுகிறேன் அங்கிள். நான் எதுவுமே பண்ணலை அங்கிள். ஏய், நீ தான் பண்ண. உண்மையை சொல்லு. யாயா எங்கே இருக்கா? ஐயோ, அவங்க எங்கே இருக்காங்கன்னு எனக்கே தெரியாது அங்கிள். ஏய், உனக்கு தெரியும்டி. உனக்கு தெரியாமல் அவள் எங்கேயுமே போக மாட்டா. உனக்கு தான் தெரியும். சொல்லு, அவளை எங்கே வச்சுருக்க? ஐயோ, நான் என்ன சீரியல் கில்லரா? ஆளை கடத்துறதுக்கு என்னை போட்டு இந்த பாடுபடுத்திகிட்டு இருக்கீங்க. எனக்கு தெரியாது அங்கிள். உண்மையிலே அவங்க எங்கே இருக்காங்கன்னு எனக்கு தெரியாது அங்கிள். ஓ, உனக்கு தெரியாதுல்ல? எனக்கு தெரியாது. சரி போ, ரூமுக்கு போ. அங்கிள், இங்கே எதுக்கடி இருக்க? எனக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுன்னா எல்லாமே நடந்துன்னு நினச்சியா? உன்னை என் பொண்டாட்டியை கூட நான் ஏற்றுக்க மாட்டேன். எனக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு, அவ்வளோதான். அது வெளியில் பொறுத்த வரைக்கும் நீ என் பொண்டாட்டி, அவ்வளோதான். உள்ள நீ என் பக்கத்தில் கூட நீ வரவே கூடாது. போ, ரூமுக்கு போ. இங்கே வரவே கூடாது. அங்கிள், பாட்டி என்னடி பாட்டி? அவங்கள எதுக்கு சொல்கிறா? அவங்க நினச்ச மாதிரி எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, அவ்வளோதான். சரியா? அவங்கள பொறுத்த வரைக்கும் நீ என் பொண்டாட்டி. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நீ எனக்கு எதுவுமே கிடையாது. போறியா வெளியே? ஓகே அங்கிள், ஓகே, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களுமே எந்திரிச்சு போகிறீங்க. ஒயான், காலேஜில் கூட உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு யாருக்குமே தெரியக்கூடாது. ஓகேவா? நானுமே சொல்லிக்க மாட்டேன். யாருக்குமே தெரியக்கூடாது. நீ காலேஜில் ஏதாவது சொல்லிகிட்டு இருந்தேன்னா நீ அவ்வளோதான். உன்னை என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாதுடி, பார்த்துக்கோ. இப்படி ஒரு கல்யாணத்தை பண்ணிவிட்டு உங்களை என்னோடய ஹஸ்பண்டுன்னு நான் ஊர் ஃபுல்லாக சொல்லிகிட்டு இருப்பேன்னு நீங்கள் நினச்சிங்களா அங்கிள்? என்னடி திமுறா பேசுகிற? பின்ன
எப்படி பேச சொல்கிறீங்க உங்ககிட்ட வந்துட்டு ஐயோ இல்லை அன்குல் அப்படிலாம் இல்லை அன்குல் நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசுவேன்னு நீங்கள் நினச்சிங்களா அன்குல்? என்னை என்ன பழைய ஒயன்னு நினச்சிங்களா நீங்கள்? என்னை நீங்கள் ரொம்பவே ஹர்ட் பண்ணிட்டீங்க, ரொம்பவே என்னை வந்துட்டு ரொம்பவே நீங்கள் கஷ்டப்படுத்திட்டீங்க அன்குல். இதுக்கு மேலே நீங்கள் சொல்கிறத எதையுமே நான் பண்ண மாட்டேன், ஓகேவா? நீங்கள் எனக்கு உங்களை பார்க்கவே பிடிக்கல அன்குல். உங்களை பார்த்தாலே இரிட்டேட் ஆகுது அன்குல் எனக்கு. நான் போய் காரணத்து கொண்டும் என் காலேஜில் போயிட்டு என் ஃப்ரெண்டுக்கிட்டேயோ இல்லை வேறு யார்கிட்டேயோ உங்களுக்கும் எனக்கும் மேரேஜ் ஆயிடுச்சு, நீங்கள் தான் என்னோடய ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லவே மாட்டேன் அன்குல். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் யாயாவை சீக்கிரமாக கண்டுபிடிங்க, நான் உங்களுக்கு டிவோர்ஸ் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வேகமாக வந்துட்டு டோரை ஓப்பன் பண்ணிட்டு இப்போ வெளில போயிடுறீங்க. போயிட்டு உங்கள் ரூமில் போயிட்டு உட்காந்து அழுகுறீங்க. எதுக்கு கடவுளே, எதுக்கு? நான் வேணும்னு கேட்கும்போது இந்த வாழ்க்கையை எனக்கு கொடுக்கல, நான் இப்போ வேணான்றேன், இப்போ இந்த வாழ்க்கையை எனக்கு கொடுக்குறீங்க. ஏன் ஏன் எதுக்கு ஏன் என்னை இவ்வளோ கஷ்டப்படுத்திகிட்டு இருக்கீங்க? எங்கள் அன்கிளையே எனக்கு எதிராக திருப்பி விட்டீங்க. என் மேலே எவ்வளோக்கு எவ்வளோ பாசமாக இருந்தாரோ அவளுக்கு எவ்வளோ என் மேலே வெஞ்சன்ஸோடு இருக்கார் கடவுளே. தயவு செய்து இவரோட பார்வையில் இருந்து என்னை தப்பாக காமிக்கிறத நிப்பாட்டுங்க கடவுளே. இவரோட யாயாவை எப்படியாவது இவர்கிட்ட கண்டுபிடிச்சி கொடுத்துருங்க. இவர் அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிறட்டும், அப்போ தான் வந்துட்டு என்னையே அவருக்கு புரியும். தயவுசெய்து வாழ்க்கையில் இதுக்கு மேலே இவ்வளோ ஆடாதீங்க கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அழுதுகிட்டே இருக்கீங்க. இப்போ அப்படியுமே வந்துட்டு சரி வியர் பண்ணியிருப்பீங்களா, அதை போய்ட்டு அப்படியே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு இப்போ நைட் ட்ரெஸ் தான் போட்டு வந்துட்டு அப்படியே வந்து படுக்கிறீங்க. அப்படியே நீங்களுமே தூங்கிட்டீங்க. காலைல விடியுது. உங்கள் அம்மா தான் இப்போ வந்துட்டு ஜேகோப் ரூமில் போயிட்டு கதவை தட்டுறாங்க. ஜேகோப், ஒயன் ஒயன் நீயோ ஒயனை எவ்வளோ நேரடி தூங்கிட்டு இருப்பீங்க, எந்திரிச்சு வந்து கதவை திறடி அப்படின்னு சொல்லிட்டு ஜேகோப் ரூமில் போயிட்டு உங்கள் பேரை சொல்லி கத்துறாங்க. ஏன்னா நீங்கள் வந்துட்டு ஜேகோப் ரூமில் தான் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா நினைக்கிறாங்க. ஆனால் நீங்கள் தான் வந்துட்டு உங்கள் ரூமில் இருக்கீங்கள. இப்போ வந்துட்டு உங்கள் ரூமில் இருந்துட்டு எந்திரிச்சு அப்படியே வெளியில் வந்து உங்கள் அம்மாவை பார்க்குறீங்க. உங்கள் அம்மா உங்களை பார்க்குறாங்க. என்னடி ஓ ரூமில் இருந்து வர? என்ன, என் ரூமில் இருந்து தான் வரேன். இப்போ என்ன உங்களுக்கு பிரச்சனை? என்னடி இங்கே இல்லையா நீ? மா, எத்தனை தடவைம்மா உங்ககிட்ட சொல்கிறது? ப்ளீஸ்மா, அவருக்கும் எனக்கும் கல்யாணம் முடிச்சு வச்சிட்டிங்க, அதோட அவ்வளோதானே, எல்லாமே முடிஞ்சில. கல்யாணம் ஆயிடுச்சு. உங்களை பொறுத்த வரைக்கும் அவருக்கு கல்யாணம் ஆகணும், அவ்வளோதான். கல்யாணம் பண்ணி வச்சிட்டிங்க, ஏதோ முடிஞ்சிச்சு. உங்களுடைய கடமை முடிஞ்சிச்சு, பாட்டியோட கடமை முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். அவர் என்ன சொல்கிறாரு தெரியுமா? உனக்கும் எனக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு, அவ்வளோதான். இதுக்கப்புறம் உனக்கும் எனக்கும் எதுவுமே இல்லை, அவ்வளோதான் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. சரியா? தயவு செய்து இனிமேல் இது வரைக்கும் எப்படி இந்த வீட்டில் இருந்துச்சோ அதே மாதிரி தான் இந்த வீட்லேயும் இருக்கும். இதுக்கு மேலே யாருமே எதையுமே மாற்றணும்னு நினைக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. என்னடி பேசிகிட்டு இருக்கோம்? நான் தான் உன்னை அட்ஜஸ்ட் பண்ணி போக சொல்கிறேன்ல. என்னம்மா அட்ஜஸ்ட் பண்ணி போக சொல்கிறீங்க? என்ன அட்ஜஸ்ட் பண்ண சொல்கிறீங்க? என்னத்தை அட்ஜஸ்ட் பண்ண சொல்கிறீங்க? அவர் நீ என் பொண்டாட்டி இல்லை, நீ போய் அங்கே சொல்லாத, இங்கே சொல்லாத, என்கிட்ட கூட வராத, அப்படி இப்படின்னு அவர் சொல்லிகிட்ருக்காரு. என்னை என்ன செய்ய சொல்கிறீங்க? என்னை என்ன, நானுமே முடிஞ்ச லெவலுக்கு என்னால் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிற லெவலுக்கு போகிறேன். தயவுசெய்து யாயாவை சீக்கிரமாக எல்லோரும் சேர்ந்து கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களுமே சொல்லிட்டு இப்போ ரூமுக்குள்ளே போயிட்டு கதவை சாத்திடுறீங்க. உங்கள் அம்மா என்னடா நடக்குதுங்க, எதுவுமே புரிய மாட்டேங்குது, இவங்க 2 பேர்த்த எப்படி தான் சேர்த்து வைக்கிறதுன்னு தெரியாமல் முழிச்சுட்டு தலையை சொரிஞ்சிட்டு நின்றுட்டுருக்காங்க. இப்போ நீங்கள் வந்துட்டு அப்படியே வந்துட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வழக்கம் போல் எப்பயும் போல் காலேஜுக்கு கிளம்பி வரீங்க. இப்போ உங்கள் கையில் வந்துட்டு வெட்டிங் ரிங் இருக்குது, உங்கள் கழுத்தில் வந்துட்டு தாலி கிடக்குது. இப்போ வந்துட்டு ஜேகப் சொல்கிறாரு, தாலி கயிறை கழட்டி வைன்றாரு. நீங்கள் என்னது, தாலி கயிறை கழட்டி வச்சுட்டு வா, காலேஜுக்கு வந்தால் எல்லாருமே பார்ப்பாங்கள, அப்போ உங்கள் கழுத்தில் தாலி கயிறு கிடக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிரும்ல, அப்போ வந்துட்டு உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு தெரியும், அப்போ யாருன்னு சொல்லிட்டு எல்லாருமே கேட்பாங்கள அப்படின்னு சொல்லிட்டு இது சொல்கிறாரு. ஓ, இதுதான் உங்களோட பிரச்சனையா அன்கிள்? ஏன் வந்துட்டு என் கழுத்தில் தாலி கயிறு கிடந்தா எல்லாருமே யாருன்னு கேட்பாங்க, அப்போ வந்துட்டு நான் உங்களை சொல்லிடுவேன்ற பயம் உங்களுக்கு அப்படி தானே அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. ஆமாம், அதுக்காண்டி தாலி கயிறு எதுக்கு கழட்டணும்? உங்களுக்கெல்லாம் என்ன விளாட்டாக போச்சுல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நீங்கள் சுடிதார் தான் வியர் பண்ணியிருப்பீங்க, அந்த தாலி கயிறை வந்துட்டு உள்ளே இழுத்து போட்டு உங்களுடைய இன்னரோட வந்துட்டு அதை பின் பண்ணிக்கிறீங்க. ஸோ அது வந்து வெளியில் தெரியாத லெவலுக்கு உங்களோட இன்னரோட பின் பண்ணிவிட்டு பார்த்தீங்களா, இப்போ வெளியில் தெரியவும் விட மாட்டேன். உங்களை என்னோடய ஹஸ்பண்ட் சொல்லிக்கிறதுக்கு எனக்கே பிடிக்கல அன்கிள், அதனால் நான் வந்துட்டு தெரிய விட மாட்டேன். பட் இதை கழட்டினா வீட்டில் எவ்வளோ பெரிய பிரச்சனை வரும்னு தெரியுமா? அம்மாலேருந்து பாட்டிலேருந்து எல்லாருமே பஞ்சாயத்து பண்ணுவாங்க, இதை என்னால் கழட்ட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு உங்களோட இன்னரோட பின் பண்ணிக்கிட்டு அப்படியே வந்துட்டு காலேஜுக்கு கிளம்பி போகிறீங்க. இப்போ வந்துட்டு உங்களோட நெத்தியில் வந்துட்டு குங்குமம் இருக்குது, அதாவது வந்துட்டு இந்த நெத்தியில் வந்துட்டு குங்குமம் வைப்பாங்களா கல்யாணம் முடிஞ்சால், அந்த மாதிரி நீங்கள் வச்சுருக்கீங்க. சரி, ஓகே. வந்துட்டு தாலி கயிறை வந்துட்டு உன்னோட இன்னொரோட பின் பண்ணியிருக்க, உன் நெத்தியில் இருக்கிற குங்குமத்தை என்ன பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு கேட்குறாரு.
இப்போ வந்து வச்சாச்சு, வச்சதுக்கப்புறம் உங்களுக்கு அழிக்கவும் மனசு வரல. இப்போ என்ன இதுதானே உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு இந்த கொரியன் ஸ்டைலில் வந்துட்டு ஹேரெல்லாம் முன்னாடி இழுத்து விட்டு கொஞ்சம் தெரியாத லெவலுக்கு அப்படியே வந்துட்டு மேலே ஏற்றி கிளிப்பு குத்திருக்கீங்க. கொஞ்சம் ஹேரை முன்னாடி இழுத்து விட்ருக்கீங்க. அந்த குங்குமம் தெரியாத லெவலுக்கு ஹேரை முன்னாடி இழுத்து விட்ருக்கீங்க. ஃப்ரீ ஹேர் விட்டுட்டு மேலே மட்டும் ஏற்றி குத்திட்டு கொஞ்சம் ஹேரை முன்னாடி விட்டுருக்கீங்க. விட்டுட்டு இப்போ தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. இல்லை தெரில. ஓகே, இதே எப்பயுமே மெயின்டைன் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஜேக்கப் சொல்கிறாரு. நீங்களுமே ஓகேன்னு சொல்லிடுறீங்க. இப்போ ரிங்கு கழட்ட சொல்கிறாரு. ரிங்கை எப்படி கழட்ட முடியும்? கையில் மாட்டியாச்சு அங்கிள். ஓ மேடம், என்ன நினச்சிட்ருக்க? கழட்டி ரிங்கை அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. அவருடைய ரிங்கை கழட்டி அவருடைய பாக்கெட்டுக்குள்ளே வச்சிட்டாரு. இப்போ உங்களை கழட்ட சொல்கிறாரு. உங்களுக்கு கழட்ட மனசு வர மாட்டேங்குது. அங்கிள், இதை கேட்டால் என்னோட அப்பா என்னோட பர்த்டேக்கு ப்ரெசென்ட் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு நான் சொல்லிக்கிறேன். அப்பட்டமாக தெரியுதுடி அது வெட்டிங் ரிங்குன்னு. எப்படி நீ இப்படி சொல்லுவ? நான் ஏதாவது சொல்லி சமாளிச்சுக்கிறேன். கையில் வந்து ரிங்கை பார்க்குற லெவலுக்கு எவனும் கிடையாது, சரிங்களா? தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க என்னைய. நான் அப்படிலாம் வந்துட்டு போய் எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு எல்லாத்துலேயும் சொல்ல மாட்டேன் அங்கிள். தயவுசெய்து என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களுமே வந்துட்டு கிளாஸ் கிளம்பி இப்போ போயிடுறீங்க. நான் இங்கே கத்திக்கிட்டே இருக்கேன்டி, நீ போயிட்டுருக்க, ரிங்கை கழட்டி போட்டு போடி மயிறு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. நீங்கள் போயாமதான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களுமே போயிட்டீங்க இப்போ காலேஜுக்கு. இப்போ போயிட்டு காலேஜுக்கு போனோன்னே எங்கள் ஃப்ரெண்டு டிங்கு, என்னடி என்னமோ நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு தயவுசெய்து அதெல்லாம் எனக்கு ஞாபகப்படுத்தாது, நானே மறக்கணும்னு நினைக்கிறேன், தயவுசெய்து ஞாபகப்படுத்தாது. என்னடி நீ நினச்சது தானே நடந்திருக்கு, சப்புனு இருக்கிற வேண்டிய டிங்கு. நான் நினச்சது எதுவுமே நடக்கலை. எனக்கு இப்போ இவரை பார்க்கவே பிடிக்கல. இப்போ போய் எனக்கு இவரோட கல்யாணம் முடிஞ்சிருக்கு. என்னடி இதை தான்டி நீயுமே ஆசைப்பட்டேன். அவர் என் மேலே லவ்வாக இருந்து நானும் லவ்வாக இருந்து நான் அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டா ஓகே. நானே ஒன் சைடு லவ் அவர் மேலே. அவரை போயிட்டு இப்போ கல்யாணம் முடிச்சா அவர் என்னை பழி வாங்கணுன்ற எண்ணத்தில் தான்டா அவர் என்னை கல்யாணமே முடிச்சிருக்காரு. தயவுசெய்து அவர் வந்து என் கூட வந்துட்டு ஹாப்பியாக இல்லடி. அவர் ஒவ்வொரு வார்த்தை அவர் பேசும்போது என்னை குத்தி கிழிக்குதுடி. என்னால் முடியலடி டிங்கு. என்னடி சொல்கிற? அவர் ரொம்பவே நீ பேசிகிட்டு இருக்காருடி. என்னால் இதெல்லாம் தாங்கிக்கவே முடியலடி. நீ என் மேலே எவ்வளோக்கு எவ்வளோ பாசமாக இருந்தாலும், எவ்வளோக்கு எவ்வளோ ஒயன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு என் மேலே எவ்வளோவா பாசமாக இருந்தாரோ இப்போ எல்லாமே டோட்டலாக சேஞ்ச் ஆயிடுச்சுடி டிங்கு. எல்லாமே சேஞ்ச் ஆகிடுச்சு. என் வாழ்க்கையே மொத்தமாக நாசமாக போயிடுச்சுடி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் திருப்பியுமே வந்துட்டு டிங்கு கிட்ட அழுதுகிட்ருக்கீங்க. சரி விடுடி, இதுவும் கடந்து போயிடும்டி, விடுடி, அழுகாதிரி ஓயன், அழுகாதிரி. நீ அழுகிறத என்னால் பார்க்க முடியலடி, அழுகாதிரி. என்னடி என் வாழ்க்கையில் மட்டும் இப்படி கஷ்டம் அடுத்தடுத்து வந்துக்கிட்டே இருக்குது. என் தலையில் பெரிய இடியாக அடுத்தடுத்து ஏண்டி விழுந்துகிட்டே இருக்குது. இந்த கடவுளுக்கு வேறு வேலையே இல்லையாடி, என் வாழ்க்கையில் விளாட்றது தான் இவருக்கு வேலையாடி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அழுதுகிட்டே இருக்கீங்க. டிங்கு உங்களை சமாதானப்படுத்திக்கிட்டே இருக்காங்க. இப்போ வந்துட்டு அப்படியே ப்ரொஃபஸர் உள்ளே வராரு. அப்படியே வந்தோடனே எல்லாருமே குட் மார்னிங்னு எந்திரிச்சு சொல்கிறாங்க. அப்போயுமே வந்துட்டு அவர் கிளாஸ் நடத்திட்டுருக்காரு. இப்போ நீங்கள் வந்து டிங்கு கூட பேசிகிட்டு இருக்கீங்க. இங்கே பாரு, இந்த சப்ஜெக்டை பாரு அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்துட்டு ஒரு காமெடியாக ஒரு பொம்மையை வரைஞ்சி விட்டு அது கீழே வந்துட்டு போயம் கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் படிச்சுட்டு உங்களுக்கு சிரிப்பு வந்துச்சு. இங்கே பாரு எப்படி போட்டிருக்காங்கன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்டுகிட்ட காமிச்சு சிரிச்சிட்ருக்கீங்க. அப்போ வந்து ஜேகப் நோட் பண்ணிடுறாரு. நீங்கள் சிரிக்கிறத நோட் பண்ணோன்னே அவருக்கு டென்ஷன் ஆயிடுச்சு. என் வாழ்க்கையை எடுத்துகிட்டு அங்கே சிரிச்சிட்டாடி இருக்காருடி. பயான். சார் என்ன பண்ணிகிட்ருக்கா? சார் பாடத்தை நோட் பண்ணிகிட்ருக்கேன். ஓ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு கொஸ்டின் கேட்டால் அதுக்கு ஆன்சர் பண்ணுன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. நீங்கள் திருன்னு முழிக்கிறீங்க. சார் அது வந்து என்ன சொல்லு, பாடத்தை தான் நோட் பண்ணிகிட்ருக்கேன்னு சொன்னேன்ல, ஆன்சர் பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. சார் அது வந்து வெளியில் போ சார், வெளியில் போ சார், அது வந்து வெளியில் போய் நில்லுன்னு சொன்னேன். என் கிளாஸில் ஃபர்ஸ்ட்டு ஸ்டூடெண்ட் இருக்கவே கூடாது. வெளியில் போய் நில்லு. உனக்கு இன்றைக்கி ஃபுல்லாக வெளியில் நிற்கிறது தான் பனிஷ்மெண்ட், வெளியில் போ அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸை விட்டு வெளியில் அனுப்பிடுறாரு. நீங்களுமே அப்படியே உங்கள் பேக்கெல்லாம் எடுத்துகிட்டு இப்போ உங்கள் டிங்குக்கிட்ட சொல்லிட்டு விடுடி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே பேக் எடுத்துகிட்டு வெளில போயிடுறீங்க. வெளியில் நின்றே தான் இப்போ கிளாஸையும் கவனிக்கிறீங்க. அவர் பாடம் எடுத்துக்கிட்டே இருக்கார். இப்படி தான் இன்றைக்கி ஃபுல்லாமே நீங்கள் வெளியில் நின்றுக்கிட்டே தான் இருக்கீங்க. உங்களால் முடியலை, கால்லாம் வலிக்குது, உட்கார கூட விட மாட்டுறாரு. உங்களை அப்படியே நிற்க வச்சுக்கிட்டே தான் இருக்கார். ஒவ்வொரு லெசனாக நடத்தி உங்கள்கிட்ட கொஸ்டின் கேட்டுக்கிட்டே இருக்காரு. நீங்களும் திருன்னு முழிச்சிக்கிட்டே தான் இருக்கீங்க. ஏன்னா வந்துட்டு உங்களால் நின்றுக்கிட்டே வந்துட்டு எப்படி படிக்க முடியும்? உங்களுக்கு காலெல்லாம் வலிக்குது. உங்களோட மைண்டு பூரா உங்களோட கால் வலிக்கு தான் போகுது. அங்கே பாடத்தை உங்களால் கவனிக்க முடியல. அதனால் அவர் அதை புரிஞ்சுக்கிட்டே உங்கள்கிட்ட வீம்புக்குனே வந்துட்டு கொஸ்டின் கேட்டுக்கிட்டே இருக்காரு. உங்களாலையும் சொல்ல முடியல. வந்துட்டு அன்றைக்கி பூரா பனிஷ்மெண்ட்டு தான், வெளியில் நிற்க வச்சுக்கிட்டே தான் இருக்கார் உங்களை. கேன்டீனுக்கு இப்போ சாப்பிட லன்ச் டைம் வருது, கேன்டீனுக்கு சாப்பிட போகிறீங்க. அப்போ தான் போய் உட்காடுறீங்க.
யப்பா கால் ரொம்பவே வலிக்குதுடி டிங்கு, என்னால் முடியலடி. தெரியுதுடி எனக்கு, இவர் வீம்புக்குனே தான்டி இதெல்லாம் பண்ணிகிட்ருக்காரு. இப்போ தெரியுதா என் நிலமை என்னன்னு? நீ சொன்ன என்னமோ கல்யாணம் ஆயிடுச்சு, நீ நினச்சது முடிச்சிட்டேன்னு, பார்த்தியா என்னை எந்த லெவலுக்கு பழி வாங்கிட்டு இருக்காருன்னு. என்னால் முடியலடி டிங்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அழுகுறீங்க டிங்கு கிட்ட. ஏய் விட்ரி போக போக எல்லாமே சரியாயிடுடே அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்டு ஆறுதல் சொல்லிகிட்டு இருக்காங்க. இப்போ நீங்களுமே சாப்பிட்றீங்க. சாப்பிட்டு திருப்பியுமே வந்து நின்றுட்டு தான் இருக்கீங்க. உங்களுக்கு சாப்பிட்டதுக்கு அதுக்கும் உங்களால் நிற்கவே முடியல. உங்களுக்கு கால்லாம் அந்த வலி வலிக்குது. அப்படியே நின்றுட்டே தான் இருக்கீங்க. அன்றைக்கி ஃபுல்லாக கிளாஸ் இப்படி தான் ஓடிக்கிட்டே இருக்குது. அப்போ கிளாஸுமே ஸ்கிப் ஆகுது. கிளாஸ் முடியுது. அப்படியுமே நீங்களுமே வீட்டுக்குமே வர்றீங்க. வந்ததுக்கப்புறம் அப்படியே போயிட்டு சோஃபாவில் போயிட்டு உட்காடுறீங்க. அப்பா என்ன கால் வலிடா சாமி. மா ஓவராகவே டயர்டாக இருக்குமா, எனக்கு டீ போட்டு தாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. உங்கள் அம்மா இப்போ டீயை கொண்டு வந்து உங்ககிட்ட கொடுக்குறாங்க. கொடுத்ததுக்கப்புறம் வந்துட்டு நீங்களுமே அதை வாங்கி குடிக்கிறீங்க. ஜேகோப் வந்துட்டு உள்ளே என்ட்ரி ஆகுறாரு. அவர் கூட 3 பேர் வராங்க. அதாவது ஒன்று வந்து மேக்ஸ் டீச்சர், இன்னொன்று வந்துட்டு சோசியல் டீச்சர், இன்னொன்று வந்துட்டு இங்கிலீஷ் டீச்சர். இந்த மாதிரி 3 பேர் அவர் கூட வராங்க. நீங்கள் என்னடா இவங்களாம் நான் இங்கே வந்திருக்காங்க, என்ன பண்ண போகிறாங்க இவங்கள எதுக்கு இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்காரு இவர் அப்படின்னு பார்த்துட்டே உட்காந்துட்ருக்கீங்க. இப்போ போயிட்டு அவங்க அம்மா கிட்ட, அக்கா சூடாக நல்லா காஃபி போட்டு எடுத்துருவாக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகோப் சொல்கிறாரு. சொன்னதுக்கப்புறம் அவங்க அம்மாவும் போயிட்டு 4 பேர்த்துக்குமே காஃபி போட்டு எடுத்துகிட்டு வராங்க. எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. அவங்களுமே குடிக்கிறாங்க. இப்போ வந்துட்டு 4 பேருமே பேசிகிட்டு இருக்காங்க. நீங்களுமே உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. என்ன பேசுகிறாங்கன்னா, இந்த சப்ஜெக்டில் ரொம்பவே வீக்காக இருக்காங்க, இந்த 3 சப்ஜெக்ட்லேயும் தான் ரொம்பவே வீக்காக இருக்காங்க, இது நீங்கள் வந்து நல்லாவே தரவுடாக சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 3 பேர்த்திட்டையுமே சொல்கிறாங்க. சொன்னதுக்கப்புறம் என்ன எதில் வீக்காக இருக்காங்க, யார் வீக்காக இருக்காங்க, யாரை சொல்லிகிட்டு இருக்காரு இவர் அப்படின்னு நீங்களுமே உட்காந்து பார்த்துட்ருக்கீங்க. ஓகேவா, சரி ஓகே. சரி நாங்கள் யாருக்கு வந்துட்டு லெசன் எடுக்கணும்? இந்த உட்காந்துருக்காங்களே இவங்களுக்கு தான். இவங்களுக்கா? ஆமாம் இவங்களுக்கு தான். இவங்க நம்ம கிளாஸில் தானே, நம்ம காலேஜில் தானே படிக்கிறாங்க, ஒயன் தானே இவங்க? ஆமாம் ஒயன் தான். இவளுக்கு தான் நீங்கள் வந்து லெசன் எடுக்கணும். ஏன் இவள் நல்லா தானே படிப்பா? நல்லா தான் படிப்பா. கொஞ்சம் நல்லாவே பாடத்தில் வந்துட்டு ஒன்றுமே இது இல்லை, எதையுமே நல்லாவே படிக்க மாட்றா, எல்லாத்துலேயுமே வந்துட்டு ரொம்பவே ஃபெயில் ஆகிட்டுருக்கா. ஸோ இவள் வந்துட்டு நெக்ஸ்ட்டு இந்த லெசன்லலாம் வந்துட்டு மார்க்கு கம்மியாகவே வாங்கக்கூடாது, இவளுக்கு நல்லாவே தரோட நீங்கள் எல்லாத்தையுமே சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜேகப் சொல்கிறாரு. உங்களுக்குன்னா இரிட்டேட் ஆகுது. ஐயோ அடுத்து இதை ஆரம்பிச்சிட்டாரா, டார்ச்சர் ஆரம்பிச்சிட்டாருன்ற மாதிரி தான் நீங்களாம் உட்காந்துட்ருக்கீங்க. அம்மா நான் எல்லாத்துலேயும் நல்லா தாம்மா படிக்கிறேன், ஏம்மா இவங்க இப்படி பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மாட்ட கேட்குறீங்க. உங்கள் அம்மா என்ன பேசுவாங்க? ஒன்றுமே பேச முடியாது. அவ்வளோதான், ஜேகப்பு முடிவே எடுத்துட்டாரு. இதுக்கு மேலே உங்கள் அம்மாவால் பேச முடியாது. ஒயன், இனிமே நீ கிளாஸில் இருந்து வந்ததுக்கப்புறம் இவங்க எல்லாருமே சேர்ந்து உனக்கு பாடம் நடத்துவாங்க, நீ படிக்கணும். அங்கிள் ஏன் அங்கிள் இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கீங்க? என்ன படிக்கணும், அவ்வளோதான். நீ தான் பெரிய ஆளாக ஆகணுன்றது தானே உன்னோட எண்ணம். நீ நல்லா படித்தா தானே நீ நல்லாவே லைஃப்பில் முன்னேற முடியும். ஸோ அதுக்கு உனக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன். இவங்க எல்லாருமே உனக்கு நல்லாவே பாடம் சொல்லி தருவாங்க, நீ நல்லாவே படிக்கணும், ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து அவர் உங்களை ஒரு மாதிரி ஸ்மெக் பண்ணிட்டு, அதாவது ஒரு மாதிரி நக்கலாக உங்களை பார்த்து சிரிச்சிட்டு போகிறாரு. இப்போ எல்லாருமே உங்களுக்கு பாடம் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுக்குன்னா டென்ஷன் ஆகுது. உங்களுக்கு ஒன்றுமே புரியலை. ஐயோ என்னை இப்படி கோர்த்து விட்டு போயிட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது தனித்தனியாக எடுத்தாலே ஒரு லெவலுக்கு ஓகேவாக இருக்கும். இவங்க 3 பேரும் சேர்ந்துட்டு ஒன்றா பாடம் நடத்திட்டு இருக்காங்க. உங்களுக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. ஒரு பக்கம் மேக்ஸ் ஓடுது, ஒரு பக்கம் சோசியல் ஓடுது, ஒரு பக்கம் இங்கிலீஷ் ஓடுது. சோசியல் கூட ஓகேன்னு சொல்லலாம், இங்கிலீஷு மேக்ஸு சுத்தமாக உங்களுக்கு குழம்புது. நீங்கள் சொல்கிறீங்க யாராவது ஒரு ஆள் ஃபஸ்ட்டு வந்து லெசன் எடுங்க, அதுக்கப்புறம் தனித்தனியாக லெசன் எடுங்க. இப்படிலாம் எடுத்திங்கன்னா எங்களால் சுத்தமாக முடியாது, என்னால் படிக்கவே முடியாது. எங்களுக்கு வந்துட்டு 2 hours தான் வந்து டைமே கொடுத்துருக்காங்க ஜேகோப், அதுக்குள்ளே உங்களுக்கு எல்லாத்தையும் நாங்கள் புரிய வைக்கணும். ஸோ தனித்தனியாக லெசன் எடுத்தால் வந்துட்டு லேட் ஆயிரும். அதனால தான் நாங்கள் 3 பேருமே சேர்ந்து ஒன்றா பாடம் நடத்துகிறோம், நீங்கள் வந்து புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. சொன்னதுக்கப்புறம் உங்களுக்கு இன்னும் கோபமாகுது. இவரெல்லாம் இதெல்லாம் வீம்புக்குனே தாண்டா பண்ணிகிட்டு இருக்காரு அப்படின்னு உங்களுக்கு டென்ஷன் ஆயிடுச்சு. இப்போ நீங்களுமே ஐயோ ஒன்றுமே இது புரிய மாட்டேங்குதே அப்படின்னு தலையை சொரிஞ்சு நீங்களுமே புரியலை, அவ்வளோதான், வரல, எதுவுமே வரல, உங்களுக்கு டென்ஷன் ஆகுது. உங்களுக்கு இப்போது ஒரு 1 செகண்ட் எனக்கு பிரேக் கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. அவங்களுமே ஓகேன்னு சொல்லிடுறாங்க. இப்போ நீங்கள் வேகமாக வந்துட்டு இப்போ ஜேகப் ரூமுக்கு தான் போகிறீங்க. போயிட்டு டோரை ரொம்பவே வந்துட்டு ஃபோர்ஸாக வந்துட்டு அதாவது தட்டிக்கிட்டு இருக்கீங்க. இப்போ வந்து ஜேகப் ஓப்பன் பண்ணுறாரு. அன்குல் அன்குல் அவங்க நடத்துகிறது எதுவுமே எனக்கு புரியலை அன்குல்.
அதுக்கு தானே நானே பிளான் பண்ணி விட்டுட்டு வந்தேன். அங்கிள் ஒரு ஹெல்ப் பண்ணுறீங்களா? என்ன? நீங்கள் வந்து எனக்கு பாடம் நடத்துங்க. ஆ, நீங்கள் தானே என்னோடய கிளாஸ் ப்ரொஃபஸர். ஸோ நீங்கள் வந்து எனக்கு பாடம் நடத்துங்க, எனக்கு புரியும். அதெல்லாம் ஒன்றும் முடியாது, அவங்க தான் நடத்துவாங்க, நீங்கள் அவங்கக்கிட்டே படிச்சுக்கோ. இது என்ன இது என்ன நியாயம் அங்கிள்? கிளாஸ் ப்ரொஃபஸர் நீங்கள், எல்லா பாடத்துக்கும் ப்ரொஃபஸர் நீங்கள் தான். தனித்தனியாக கொண்டு வந்து ப்ரொஃபஸரை நிப்பாட்டினா எனக்கு என்ன புரியும்? 3 பாடத்தையுமே நீங்கள் ஒன்றா சேர்ந்து எனக்கு நடத்தினாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. நீங்கள் வந்து எனக்கு பாடம் நடத்துங்க, நான் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அதெல்லாம் முடியாது, நீ அவங்கக்கிட்ட தான் படிக்கணும். ஓ அப்படியா, சரி வாங்க, இந்த நியாயத்தை எல்லாத்துக்கிட்டையும் சேர்த்தே கேட்போன்னு சொல்லிட்டு அப்படியே ஜேகோப்பையும் கையை பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு வரீங்க. நீங்கள் இழுத்துட்டு வரீங்க, அவரை பிடிச்சி இழுத்துட்டு வந்துட்டு இப்போ வந்துட்டு எல்லாத்தையுமே கூப்பிட்றீங்க. பாட்டி, அம்மா, அப்பா எல்லாருமே இங்கே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றீங்க. கூப்பிட்டதுக்கப்புறம் எல்லாருமே வராங்க. இங்கே பாருங்கள் பாட்டி, இவங்க வந்துட்டு என்னோடய மேக்ஸ் ப்ரொஃபஸர். இவங்களுக்கு மேக்ஸ் தெரியும், இவங்களுக்கு சோசியல் தெரியும், இவங்களுக்கு இங்கிலீஷ் தெரியும். அதனால் இவங்க 3 பேர்த்தையும் கொண்டு வந்து இங்கே உட்கார வச்சு எனக்கு பாடம் நடத்த சொல்லி அங்கிள் சொல்லியிருக்காரு. நானுமே ஓகேன்னு சொல்லிட்டேன். ஆனால் இவங்க 3 பேருமே வந்துட்டு வேறு கிளாஸோட ப்ரொஃபஸர்ஸ். ஸோ என்னோடய கிளாஸ் ப்ரொஃபஸர் அங்கிள் தான். இது 3யுமே அவங்க நடத்துகிறதுக்கு என்னோடய கிளாஸ் ப்ரொஃபஸர் எனக்கு நடத்தினா ரொம்பவே பெனிஃபிட்டாக இருக்கும், எனக்குமே இன்னுமே நல்லாவே புரியும்ல. ஸோ சொல்லி கொடுக்க சொல்லுங்கள் பாட்டி அப்படின்னு சொல்லி நீங்கள் உங்கள் பாட்டிக்கிட்ட சொல்கிறீங்க. அதுவும் நல்ல ஐடியா தான். ஜேகோப், ஒயன் சொல்கிறால, நீயும் எனக்கு எல்லாத்தையும் சொல்லிக் கொடு. கிளாஸில் நீ தானே பாடம் நடத்துகிற. ஸோ நீ கரெக்டாக பாடம் நடத்தியிருந்தா அவள் கரெக்டாக படிச்சிருப்பாள். இப்போ எதுக்கு ப்ரொஃபஸரை கொண்டு வந்து நீ பாடிட்டுருக்க? நீயே அவளுக்கு பாடம் நடத்து. நீ கரெக்டாக பாடம் நடத்தினா அவளும் கரெக்டாக படிப்பா. ஸோ நீயே அவளுக்கு பாடம் நடத்துரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்துட்டு உங்கள் பாட்டி ஜேகோப்பை பார்த்து சொல்கிறாங்க. இது என்னடா நம்ம விரிக்கிற வலை நம்மளே போய் விழுந்துட்டுருக்கோம் அப்படின்ற மாதிரி ஜேகோப் அப்படியே உங்களை பார்த்துட்டு முறைக்கிறாரு. நீங்கள் இப்போ உங்கள் அன்கிள் ஒரு மாதிரி பார்த்துட்டு, நீ வந்து சிக்கினியா, இருடா மாப்பிள்ள பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நீங்களுமே மனசுக்குள்ளே இப்போ நினச்சிட்ருக்கீங்க. இப்போ வந்துட்டு நீங்கள் அவரை பார்த்து மறைக்கிறீங்க, அவர் உங்களை பார்த்து மறைக்கிறாரு. இந்த ஒன் ஷாட்டை நான் இங்கனக்குள்ளே முடிச்சுக்கிறேன்டா ஆர்மி. இது வந்து டூரேஷன் லென்த்து கொஞ்சம் ஓவராக இருக்குது. ஸோ எனக்கு வந்து ஸ்டோரேஜ் பற்றல, அதனால் இது செகண்ட் பார்ட்டாக போகிறேன், ஓகேவா? இது ஒன் சைட் லவ் தான். இந்த பார்ட் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு என்கிட்ட சொல்லுங்கள். அண்ட் இதோட செகண்ட் பார்ட்டில் பார்ப்போம். பாய்.